கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನ ಪವಿತ್ರವಾದ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இரண்டாவது நாள் கூட்டத்துக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். ಈ ಎರಡನೆಯ ದಿನದ ಕೂಟಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. இந்த நிமிஷம் வரை ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ಈ ನಿಮಿಷದ ತನಕ ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. நேற்றைக்கு நல்ல வார்த்தைகளை கேட்டோம். ಈ ತನಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದೆವು. எலியாவை குறித்து அக்கினி எப்படி அவன் இறக்கினான், அதற்கு என்ன செய்தான் என்று கேட்டோம். ಎಲಿಯನ ಕುರಿತು ಅಗ್ನಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಇಳಿಸಿದರು, ಅದಕ್ಕೆ ಅವರು ಏನು ಮಾಡಿದರು ಎಂಬ ಸಂಗತಿಯನ್ನು ನಾವು ನಿನ್ನೆ ಕೇಳಿದೆವು. வேதம் சொல்லுகிறது எலியா ஒரு ரதமாக இருந்தான். ಸತ್ಯವೇದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಲಿಯಾ ಒಂದು ರಥವಾಗಿದ್ದ ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரவேலுக்கு ஒரு ரதமாயிருந்தான். ಇಸ್ರೇಲಿಯರಿಗೆ ಅವರು ರಥವಾಗಿದ್ದರು. இரட்டிப்பான வரங்களை பெற்ற எலிசாவும் ஒரு ரதமாகவே விளங்கினார். ಇಮ್ಮಡಿಯಷ್ಟು ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತಹ ಎಲಿಸನು ಕೂಡ ಒಂದು ರಥವಾಗಿದ್ದರು. அப்படி வேதம் சொல்லுகிறது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರತಕ್ಕಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வல்லமை தேவை, வல்லமை தாரும் என்று பாடினால் போதாது. ಬಲವು ಬೇಕು, ಬಲವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು. நமக்குள்ள ஒரு தாகம் வேணும், ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದಾಹ ಉಂಟಾಗಬೇಕು, ஒரு விருப்பம் வேணும், ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಇಚ್ಛೆ ಉಂಟಾಗಬೇಕು, ஒரு வாஞ்சை வேணும், ಆಸಕ್ತಿ ಉಂಟಾಗಬೇಕು, ஒரு எதிர்பார்ப்பு வேணும். ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಉಂಟಾಗಬೇಕು. கட்டாயம் அது நமக்கு கிடைக்கும். ಖಂಡಿತವಾಗಿ ಅದು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ரொம்ப காலமாக பாடிக்கொண்டே நாம் ஓடுகிறோம். ಅನೇಕ ಕಾಲದಿಂದ ನಾವು ಅದನ್ನು ಹಾಡುತ್ತಲೇ ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் இன்றைக்கு பாடுகிறவர்களாக மாத்திரமல்ல, ನಾವು ಇದನ್ನು ಹಾಡತಕ್ಕಂತವರಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட ಅದನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அந்த ஒரு விருப்பம் எலிசாவுக்குள்ளே இருந்தது. ದೇವರ ಆ ಇಚ್ಛೆ ಎಲಿಸನಲ್ಲಿ ಇತ್ತು. காலத்தில் அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ಕಾಲಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅವರ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸತಕ್ಕಂಥವರು. எலிசா எலியாவோடு இருந்த காலம் 14 வருடம். ಎಲಿಸಾ ಎಲಿಯಾನೊಂದಿಗೆ ಇದ್ದಂತಹ ಸಮಯ 14 ವರ್ಷ. ஆனா அவனுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ಆದರೆ ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ ಉರಿಯುತ್ತಲೇ ಇತ್ತು. தனக்கு ரெட்டிப்பான ஒரு அபிஷேகம் வேணும், ನನಗೆ ಇಮ್ಮಡಿಯಷ್ಟು ಅಂದ್ರೆ ಎರಡರಷ್ಟು ನನಗೆ ವರ ಬೇಕು, ரெட்டிப்பான வல்லமை வேணும், ಎರಡರಷ್ಟು ನನಗೆ ಶಕ್ತಿಯು ಬೇಕು என்று அவன் விரும்பி எலியாவினிடத்தில் கேட்டான். ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಇಷ್ಟ ಉಳ್ಳವನಾಗಿ ಎಲಿಯನ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ಕರ್ತನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்த பொழுது ಎಲಿಯನ ಸಾಲು ಎಲಿಸನ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಮಾತ್ರಕ್ಕೆ ரெட்டிப்பாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ಎರಡರಷ್ಟು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿತು. ஒரு மடங்கு செயல்பட்ட அந்த வல்லமை, ಒಂದರಷ್ಟು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದಂತ ಆ ದೇವರ ಶಕ್ತಿ, அது எலியாவின் மேல் இருந்த காலம். ಅದು ಎಲಿಯನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕಾಲ. எலிசாவின் மேல் அந்த சால்வை விழுந்த பொழுது ಎಲಿಸನ ಮೇಲೆ ಆ ಸಾಲು ಬಿದ್ದ ಮಾತ್ರಕ್ಕೆ அந்த நிமிஷத்திலிருந்து 2 மடங்கு செயல்பட ஆரம்பித்தது. ಆ ನಿಮಿಷದ ಮಾತ್ರದಿಂದ ಅದು ಎರಡರಷ್ಟು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿತು. பெந்தேகோஸ்தே நாளிலே விழுந்த அந்த அக்கினி அபிஷேகம் ಪಂಚಸಪ್ತಮ ದಿನದಂದು ಬಿದ್ದಂತಹ ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ இந்த கடைசி காலத்திலே, ಈ ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ மறுபடியும் நம்மேல் அது விழ விரும்புகிறது. ಪುನಃ ಅದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತದೆ. வாஞ்சையோடு உள்ளவர்கள் மேல், ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳಂತವರ ಮೇಲೆ, எதிர்பார்ப்போடு உள்ளவர்கள் மேல், ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಉಳ್ಳಂತವರ ಮೇಲೆ, விரும்புகிறவர்கள் மேல் ಇಚ್ಛಿಸತಕ್ಕಂತವರ ಮೇಲೆ அந்த வல்லமை, ಆ ಶಕ್ತಿಯು, அந்த அக்கினி, ಆ ಬೆಂಕಿಯು, அந்த அக்கினி நாவுகள் ಆ ಬೆಂಕಿಯ ನಾಲಿಗೆಯು விழ விரும்புகிறது. ಬೀಳಲು ಇಚ್ಛಿಸುತ್ತದೆ. அது விழும்போது, ಅದು ಬೀಳುವಾಗ 2 மடங்கு ಎರಡರಷ್ಟು அக்கினியாய் அது பற்றி எரிய ಅದು விரும்புகிறது. ಹಚ್ಚಿ ಉರಿಯುವಂತದಾಗಿದೆ. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ಅದೇ ಒಂದು ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ. அன்றைக்கு அதைத்தான் எலிசா எதிர்பார்த்தார். ಆ ದಿನ ಅದನ್ನೇ ಎಲಿಸಾ ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿದ್ದ. நடந்தது. ಅದು ಅವನಲ್ಲಿ ನಡೆಯಿತು. இன்றைக்கு நமக்கு நடக்கணும். ಈ ದಿನ ನಮಗೆ ಅದು ನಡೆಯಬೇಕು. நம்முடைய தேவன் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಆಸಕ್ತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸತಕ್ಕಂತವರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, வேண்டிக் கொள்ளுகிறோம், ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವ, நினைக்கிறதற்கும் ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ அதிகமாய் நமக்குள்ளே, ನಮ್ಮಲ್ಲಿ கிரியை செய்கிற வல்லமையின்படி ಕ್ರಿಯೆ ಮಾಡತಕ್ಕಂತ ಶಕ್ತಿಯ ಅನುಸಾರ நமக்கு செய்ய விரும்புகிறார். ನಮಗೆ ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு வாஞ்சையோடு இருங்கள், ಅದಕ್ಕನ್ನು எதிர்பார்ப்போடு இருங்கள், ಒಂದು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇರಿರಿ. இன்றைக்கு ಈ ದಿನ நாம் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡೋಣ. வேத புஸ்தகத்தை திறந்து ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆರೆದು எபேசியருக்கு எழுதின நிருபம் ಎಫೆಸಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ாம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனத்திலே 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு,
நன்றாக கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಿ, அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪೌಲನು எபேசுவில் உள்ள ಎಫೆಸಿಯಲ್ಲಿದ್ದಂತ பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார், ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರಿಗೆ ಬರೆಯುತ್ತಾರೆ, சபைக்கு எழுதுகிறார். ಸಭೆಗೆ ಬರೆಯುತ್ತಾರೆ. இந்த சபை ಈ ಸಭೆ பவுலினால் கட்டப்பட்ட ஒரு சபை. ಪೌಲನಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಸಭೆ. பவுல் எபேசு பட்டணத்துக்கு போன பொழுது ಪೌಲನು ಎಫೆಸಿಯ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋದಾಗ 12 சீசரை பார்க்கிறார். 12 ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இந்த 12 சீசரோட சம்பாஷணை பண்ணி ಈ 12 ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡಿ சரியான சத்தியத்தை சொல்லி ಎಲ್ಲರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ அவர்கள் சத்தியத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க வைத்து ಅವರನ್ನು ಸತ್ಯಾನುಸಾರವಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆಸಲು ಇಟ್ಟು அவர்களுக்கு பரிசுத்தாவியை குறித்து போதித்து ಅವರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸಿ பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை வரங்களை பெற்றுக்கொள்ள வழி நடத்தினார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕಂತಹ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அந்த சபையை அவர் கட்டுகிறார். ಆ ಸಭೆಯನ್ನು ಅವರು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. இந்த சபைக்குத்தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ಈ ಸಭೆಗೆ ಈ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. அந்த சபைக்கு எழுதும் பொழுது ಆ ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், ನೀ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀ. அநேக சபைகள் உறங்கிக் ಈ கொண்டிருக்கிறாய், ದಿನ ಅನೇಕ ಸಭೆಗಳು ನಿದ್ರಿಸುತ್ತಿದೆ. மணவாளன் வருகிற நேரம் நெருங்கிவிட்டது, ಮದಲಿಂಗನು ಬರತಕ್ಕಂತ ಸಮಯ ಹತ್ತಿರವಾಗಿದೆ. சபை தூங்கக்கூடாது, ಸಭೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ சபை ನಿದ್ರಿಸಬಾರದು. விழிக்க வேண்டும், ಸಭೆ ಎಚ್ಚರಗೊಳ್ಳಬೇಕು. விழித்து எழும்ப வேண்டிய காலம், ಎಚ್ಚರಗೊಂಡು ಏಳಬೇಕಾದ விழித்து எழும்ப வேண்டிய ஒரு நேரம் இது. ಇದು ಏಳತಕ್ಕಂತ ಒಂದು ಸಮಯ. இது தூங்குகிற காலம் அல்ல, ಇದು ನಿದ್ರಿಸತಕ್ಕಂತ ಕಾಲವಲ್ಲ, இது பிரகாசிக்க வேண்டிய காலம். ಇದು ಪ್ರಕಾಶ ಕೊಡತಕ್ಕಂತ ಕಾಲ. சபையை குறித்து தேவன் கரிசனையுள்ளவராயிருக்கிறார். ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಕರ್ಷಣೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. சபைதான் மனவாட்டி, ನಮ್ಮ ಸಭೆಯೇ ಮೊದಲಗಿತ್ತಿ, அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். ಅದೇ ಕ್ರಿಸ್ತನ ದೇಹ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சபையை குறித்து ಈ ಸಭೆಯ ಕುರಿತು பவுல் எவ்வளவு கரிசனையோடு எழுதுகிறார். ಅವರು ಬಹಳ ಆಕರ್ಷಣೆ ಉಳ್ಳವರಾಗಿ அந்த ಬರೆಯುತ್ತಾರೆ. சபை ಆ ಸಭೆ இப்பொழுது விழிப்பற்று இருக்கிறது, ಈಗ ಎಚ್ಚರವಿಲ್ಲದೆ ಇದೆ, இது தூங்கிக் ಅದು கொண்டிருக்கிறது. ನಿದ್ರಿಸುತ್ತಾ ಇದೆ. அதற்கு சொல்லுகிறார், ಅದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆதலால் தூங்குகிற நீ ಆದುದರಿಂದ ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ மரித்தோரை விட்டு ಸತ್ತವರನ್ನು ಬಿಟ್ಟು விழித்து எழும்பு, ನೀನು ಏಳು, விழித்து எழும்பு. ಎಚ್ಚರವಾಗಿ ಹೇಳು. கிறிஸ்து அப்பத்தான் உன்னை பிரகாசிப்பிப்பார். ಕ್ರಿಸ್ತನು ನಿನಗೆ ಆಗ ಪ್ರಕಾಶ ಕೊಡುವನು. இந்த வார்த்தைகளை ಈ ವಾಕ್ಯವನ್ನು இங்கு மாத்திரமல்ல, ಈ ದಿನ ಮಾತ್ರವಲ್ಲ, பல இடங்களிலே, ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, பல நாடுகளிலே, ಅನೇಕ ದೇಶಗಳಲ್ಲಿ, பல தேசங்களிலே, ಅನೇಕ பல ದೇಶಗಳಲ್ಲಿ, பட்டணங்களிலே, ಅನೇಕ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ, ஆங்காங்கே ಅಲ್ಲಲ್ಲಿ கேட்டுக்கொண்டிருக்கிற ಕೇಳುತ್ತಿರುವಂತ என் தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விழித்து எழும்ப வேண்டிய காலம், ನೀನು ಎಚ್ಚರವಾಗಿ நீ ಹೇಳಬೇಕಾದ ಕಾಲ, பிரகாசிக்கப்பட வேண்டிய ஒரு காலம். ನೀನು ಪ್ರಕಾಶ ಕೊಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾಲ. ஏனோ தானோ என்று இருக்காதே, ಯಾಕೋ ಏನೋ ಎಂಬುದಾಗಿರಬೇಡ, மரித்த நிலையில் இருக்காதே, ಸತ್ತವರೊಂದಿಗೆ ಇರಬೇಡ, தூங்கி வழியாதே. ನಿದ್ರಿಸಿಕೊಂಡೇ ಇರಬೇಡ. நான் சரீர தூக்கத்தை சொல்லவில்லை, ನಿನ್ನ ದೇಹದ ತೂಕದ ಕುರಿತು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆவிக்குரிய நித்திரை, ಆತ್ಮಿಕ ನಿದ್ರೆ, ஆவிக்குரிய தூக்கம். ಆತ್ಮಿಕ ನಿದ್ರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அன்றைக்கு சிம்சோன் ಆ ದಿನ ಸಿಂಸೋನ್ தரிசனத்தோடு ஊழியம் செய்யவில்லை, ಒಂದು ದರ್ಶನದೊಂದಿಗೆ ಸೇವೆ வரத்தை ಮಾಡಿದ. பெற்றவன், ಅವನು ವರ ಹೊಂದಿದವ, கிருபையை பெற்றவன், ಕೃಪೆ ಹೊಂದಿದವ, அவன் ஒரு நசரேயன், ಅವನು ನಜರೇತನು, அவன் ஒரு அபிஷேகத்தை பெற்றவன். ಅವನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವನು. இன்னும் சொல்ல போனோம், ಇನ್ನು ಹೇಳುವುದಾದರೆ கர்த்தர் யாருக்கும் கொடுக்காத ಕರ್ತನು ಯಾರಿಗೆ ಕೊಡದೆ ஒரு மகாபலத்தை அவனுக்கு ಒಂದು கொடுத்திருந்தார். ಮಹಾಬಲವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. அந்த பலத்தை பெற்று ಆ ಬಲ ಪರಾಕ್ರಮವನ್ನು ಹೊಂದಿ அவன் பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தான். ಅವನು ಪಾಪದೊಂದಿಗೆ ಆಟ ಆಡುತ್ತಾ ಇದ್ದ. தெளிலாலை போன்றவளுடைய மடியிலே உறங்கிக் ಅವನು கொண்டிருந்தான். ದೆಲೀಲಾ ಎಂಬವರ ಮಡಿಲಲ್ಲಿ ನಿದ್ರಿಸುತ್ತಿದ್ದ. ஆனால் அவன் பிரகாசிக்க வேண்டியவன், ಆದ್ರೆ ಅವನು ಪ್ರಕಾಶ ಕೊಡಬೇಕಾದ பயன்படுத்தப்பட வேண்டியவன், ಕರ್ತನಿಂದ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕಾದವನು, கர்த்தரால் வல்லமையாய் உபயோகிக்க வேண்டியவன், ಕರ್ತನಿಂದ ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ಉಪಯೋಗಕ್ಕೆ ಒಳಪಡಬೇಕಾದ ವ್ಯಕ್ತಿ. பலத்தை பெற்றிருந்தான். ಬಲದ ಮೇಲೆ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದ. ஆனால் அந்த பலத்தை அவன் பயன்படுத்தவில்லை. ಆದ್ರೆ ಬಲವನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಕಾರಣ அவனுடைய வாழ்க்கையிலே ಅವನ ಬದುಕಿನಲ್ಲಿ செய்ய வேண்டியதை செய்யாமல், ಮಾಡಬೇಕಾದದನ್ನು ಮಾಡದೆ, கூடாததை செய்து ಮಾಡಬಾರದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದ. தவறான வழியில் ஓடிக்கொண்டிருந்தான். ತಪ್ಪಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದ. மாமிசத்தின் இச்சையும் ಶಾರೀರಿಕದ ಆಸೆ, கண்களின் இச்சையும் ಕಣ್ಣಿನ ಇಚ್ಛೆಯು அவனை மேற்கொண்டு ಅವನನ್ನು அவனை வழி நடத்தியது. ಅವನನ್ನು ಮುನ್ನಡೆಸಿತು. ஆகவே ಆದ ಕಾರಣ காலத்திலே ಕಾಲದಲ್ಲಿ அபிஷேகத்தை இழந்தான். ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಳೆದ.
பலத்தை இழந்தான், ಬಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, ஊழியத்தை இழந்தான், ಸೇವೆಯನ್ನು தேவ ಕಳೆದುಕೊಂಡ, தரிசனத்தை இழந்தான், ದೇವ ದರ್ಶನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, கடைசியிலே கண்களை இழந்தான், ಅದೇದಾಗಿ ಕಣ್ಣನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, எல்லாம் இழந்து ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, வேடிக்கை பொருளாக்கப்பட்டான். ಒಂದು ಬೇಡಿಕೆ ವಸ್ತುವಾಗಿ நாம் ಮಾರ್ಪಟ್ಟ. அப்படி இருக்க கூடாது. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿರಬಾರದು. அவன் விழிப்புள்ளவனாய் இல்லை. ಅವನು ಎಚ್ಚರವಾಗಿ ಇಲ್ಲ. ஆனால் இங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், ಕರ್ತನ ಸೇವಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனுடைய நாமத்துக்காய் பிரித்தெடுக்கப்பட்டு ದೇವರ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ அவருடைய ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟು நாமத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கக்கூடிய ಅವರ ನಾಮವನ್ನು ಅನ್ಯ ಜನರಿಗೆ ஒரு தேவ ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕು. மனுஷன் சொல்லுகிறார், ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯನು ಹೇಳುತ್ತಾರೆ, சபையே ಸಭೆಯೇ விழித்து எழும்பு, ಎಚ್ಚರವಾಗಿ ಹೇಳು, தூங்காதே, ನಿದ್ರಿಸಬೇಡ, கிறிஸ்துவனை பிரகாசிக்க விரும்புகிறார் ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಕಾಶಿಸಲು என்று ಇಚ್ಛಿಸುತ್ತಿದ್ದಾರೆ சொல்லுகிறார். ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த கடைசி காலத்திலே, ಈ ಕಡೆಯ ಕಾಲದಲ್ಲಿ, கடைசி நாட்களிலே ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ நம் ஒவ்வொருவரையும் ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು தேவன் பிரகாசிக்க விரும்புகிறார். ದೇವರು ಪ್ರಕಾಶಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ಅದಕ್ಕೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದೇನು? மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். ಸತ್ತವರನ್ನು ಬಿಟ್ಟು ಏಳಬೇಕು. எதிலே மரித்து கிடந்தார்கள்? ಯಾವುದರಲ್ಲಿ ಸತ್ತು இந்த ಬಿದ್ದಿದ್ದರು? சபை ஏற்கனவே, ಈ ಸಭೆ ಮೊದಲೇ, இந்த மக்கள் ஏற்கனவே, ಈ ಜನರು ಮೊದಲೇ, எபேசியர் 2:1 படிப்பீர்களானால், ಎಫೆಸಿಯರ್ 2:1 ಓದುವಾಗ, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் என்ன பண்ணினார்? ಅಪರಾಧಗಳ ಮತ್ತು ಪಾಪಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಬದುಕಿಸಿದನು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்று எத்தனை பேர் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ಈ ದಿನ ಎಷ್ಟು ಜನ ಅಪರಾಧಗಳಿಂದ இன்று ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ? எத்தனை பேர் பாவத்திலே மரித்த நிலையில் இருக்கிறார்கள்? ಎಷ್ಟು ಜನ ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ? மறுபடியும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ಪುನಃ ಪುನಃ ಬೀಳುತ್ತಿದ್ದಾರೆ. நீ அதை விட்டு எழுந்து வா, ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದು ಬಾ, அதை விட்டு எழும்பி செயல்படு. ಅದನ್ನು ಎದ್ದು ನೀನು நீ ಕ್ರಿಯೆ ಮಾಡು. கர்த்தரிடத்திலே ஓடி வா. ನೀ ಕರ್ತನ ಬಳಿ ಓಡಿ ಬಾ. அந்த சபைக்கு எழுதுகிறார், ಆ ಸಭೆಗೆ ಬರೆಯುತ್ತಾರೆ, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்களானால், ನಂತರ ನೀವು ಓದುವುದಾದರೆ, இப்பொழுது படிக்க நேரமில்லை, ಈಗ ಓದುವುದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ, நீங்க 3வது வசனம் வரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ನೀವು 3ನೇ ವಾಕ್ಯದ ತನಕ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், ನೀವು ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ, இப்பொழுது அதற்கு நீ இடம் கொடுக்காதே. ಈಗ ನೀವು ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡ. நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டிய நேரம், ನೀವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಡೆಯಬೇಕಾದ ஆகவே நாம எழும்ப வேண்டிய நேரம், ನಾವು ಹೇಳಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ಎದ್ದು நேரம். ಪ್ರಕಾಶಿಸಬೇಕಾದದ್ದು. இன்னைக்கு நீ எழும்பு, ನೀನು ಎದ್ದು ಹೇಳು, கர்த்தருக்காய் செயல்பட எழும்பு, ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எழும்பு, ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತ ಕಾಲ, கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய எழும்பு, ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡಲು ಹೇಳು, பரிசுத்தமாய் வாழ்க்கை செய்ய எழும்பு, ಪರಿಶುದ್ಧವಾದ ಬಾಳವನ್ನು ಬಾಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳು. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நீ எழும்பி செயல்படு. ನೀನು ಎದ್ದು ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸು. நீ ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும். ಯಾಕೋ ಏನೋ ಎಂಬುದಾಗಿ ಬಾಳಿದಂತ ಬಾಳು ಸಾಕು. உனக்காகத்தான் இந்த கூட்டங்கள், ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ಕೂಟಗಳು, நமக்காக ಯಾವುದಕ್ಕಾಗಿ? கர்த்தர் ஏற்படுத்தின கூட்டங்கள். ಕರ್ತನು ಏರ್ಪಡಿಸಿದ ಕೂಟವು. இந்த 2வது நாளிலே ಈ 2ನೇ நீ ದಿನದಲ್ಲಿ எழும்ப வேண்டியவன், ನೀನು நீ ಹೇಳಬೇಕಾದವನು, எழும்ப வேண்டியவள், ನೀನು ಹೇಳಬೇಕಾದವಳು கர்த்தருக்காக எழும்பு. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಹೇಳು. ஏன் எழும்ப வேண்டும்? ಯಾಕೆ ಹೇಳಬೇಕು? வாசியுங்கள். ಓದಿರಿ. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 51ாம் அதிகாரம் 51ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம். 9ನೇ ವಾಕ್ಯ. எழும்பு, எழும்பு பெலன்கொள், கர்த்தரின், நன்றாக கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನು 2 ಹೇಳುತ್ತಾರೆ, முறை சொல்லுகிறார். 2 ಸಲ ಹೇಳುತ್ತಾರೆ. எழும்புன்னு ஒரு முறை சொல்லல, ಏಳು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಾರಿ இது ஒரு ಹೇಳಲಿಲ್ಲ. எச்சரிப்பின் சத்தம், ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯ இது ಸ್ವರ. ஒரு வார்னிங். ಇದು ಒಂದು ವಾರ್ನಿಂಗ್. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, எழும்பு, ಏಳು, எழும்பு. ಏಳು. ஏன் எழும்ப வேண்டும்? ಯಾಕೆ ಹೇಳಬೇಕು? தேவ பலத்தை பெற எழும்ப ದೇವ வேண்டும். ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳ பலன் கொள்ள எழும்பு. ಏಳು. நீ பலவீனமாய் ನೀನು இருக்கிறாய், ಬಲಹೀನವಾಗಿದ್ದಿ, நீ பலனற்ற நிலையில் ನೀನು இருக்கிறாய். ಬಲವಿಲ್ಲದಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிலதெல்பியா சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, வெளிப்படுத்தின விசேஷம் 3ாம் அதிகாரம் ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8வது வசனத்திலே படிக்கிற விதமாய் 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, எடுத்தவர் வாசிப்போம். ತೆಗೆದವರು ಓದಿರಿ. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ನಿನ್ನದರಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நன்றாக கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ಫಿಲದೆಲ್ಫಿಯ ಸಭೆಗೆ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. 7 விதமான சபை இங்கே பார்க்கிறோம். 7 ವಿಧವಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இது ஆசியா கண்டத்திலே உள்ள சபைகள். ಇದು ಏಷ್ಯಾ ಖಂಡದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಸಭೆ. நீங்களும் நானும் இருக்கிறது ஆசியா கண்டம். ನೀವು ಮತ್ತು ನಾನು ಇರತಕ್ಕಂಥದ್ದು ಏಷ್ಯಾ ಖಂಡ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது ஆசியா கண்டம். ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದ್ದು ಏಷ್ಯಾ ಖಂಡದಲ್ಲಿ. இவன் என்ன சொல்றான்? ಇವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? இயேசுநாதர் வெளிநாட்டு சாமின்றான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅನ್ಯ ದೇಶದ உன் கண்டத்துல ஐயா பிறந்திருக்கிறாரு. ನಿನ್ನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கண்டத்துல தான் இந்த இயேசு பிறந்தார். ನೀನು ನಾನು ಬಾಳತಕ್ಕಂತ ಈ ಖಂಡದಲ್ಲಿಯೇ இயேசு வெளிநாட்டுல பிறக்கல. ಯೇಸು ಇನ್ನೊಂದು ಖಂಡದಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. உன் கண்டம் ஏன் கண்டம் நாம வசிக்கிற இந்த கண்டத்துல ನಿನ್ನ பிறந்தவர். ಖಂಡ ನನ್ನ ಖಂಡ ನಾವು ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂತ ಈ ಏಷ್ಯಾ ಖಂಡದಲ್ಲಿ ಅವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகவே இந்த ஆசியா கண்டத்தில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறார். ಆದ ಕಾರಣ ಏಷ್ಯಾ ಖಂಡದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಸಭೆಗಳಿಗೆ அதில் உள்ள ஒரு சபைதான் பிலதெல்பியா சபை. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆ ಫಿಲದೆಲ್ಫಿಯ ಸಭೆ. இந்த சபைக்கு சொல்லுகிறார், ಈ ಸಭೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತವರೇ, நம்ம ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் பார்க்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಕೃತ್ಯಗಳನ್ನು ದೇವರು நீ ನೋಡುತ್ತಾರೆ. என்ன செய்யறேன்னு பாக்குற. ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬಲ್ಲಾತನು. உங்க அப்பா அம்மாவை கண்ணை மறைக்கலாம். ಅಪ್ಪ ಅವನ ಕಣ್ಣು ಮರೆಸಬಹುದು. ஒரு புருஷன் மனைவிக்கு தெரியாம தவறு செய்யலாம். ಒಂದು ವೇಳೆ ಗಂಡನು ಹೆಂಡತಿಗೆ ஒரு மனைவி புருஷனுக்கு தெரியாம தவறு செய்யலாம். ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ತಿಳಿಯದೆ ತಪ್ಪು ಮಾಡಬಹುದು. மனுஷ கண்களை மறைக்கலாம். ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಸಬಹುದು. போதகருடைய கண்களை மறைக்கலாம். ಬೋಧಕರ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಸಬಹುದು. ஆண்டவருடைய கண்களை நீ மறைக்கவே முடியாது. ಆದರೆ ದೇವರ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர் நல்லோரையும் பார்க்கிறார், தீயோரையும் பார்க்கிறார். ಒಳ್ಳೆಯವರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, ಕೆಟ್ಟವರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அவருக்கு மறைவாக நீ ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ಅವರಿಗೆ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கிரியைகள் எல்லாம் அவருக்கு முன்னே வெளியரங்கமாய் ನಿನ್ನ இருக்கிறது. ಸಕಲ ಕೃತ್ಯಗಳು ಆತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬಹಿರಂಗವಾಗಿದೆ. ஜாக்கிரதையாய் உன் கிரியைகளை நடப்பி. ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿ. கவனியுங்கள், ಗಮನಿಸಿ. கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಾನು ಬಲ್ಲೆನು. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ என் நாமத்தை நீ மறுதலிக்கல. ನೀನು ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಮರೆತು ಬಿಡಲಿಲ್ಲ. பைபிளை வச்சுக்கிட்டே இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கிறாயா? ಬೈಬಲ್ ಇಟ್ಟುಕೊಂಡ ಯೇಸುವ ನಾಮವನ್ನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே மறுதலிக்கிறாயா? ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಲೇ ಮರೆತು ಬಿಡು. போதிச்சுக்கிட்டே மறுதலிக்கிறாயா? ಬೋಧಿಸುತ್ತಲೇ ಅದನ್ನು ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ. என்ன நீ ஊழியம் செய்யற? ನೀನು ಏನು ಸೇವೆ நீ யாருக்காக செய்யற? ಯಾರಿಗೋಸ್ಕರ நீ யாருக்காக வேதத்தை எடுத்திருக்கிற? ಯಾರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸತ್ಯವೇದ ಕೈಯಲ್ಲಿ பிசாசான உன் கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். ಸೈತಾನನ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟಿದೆ. இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೀನಿ, உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம் தான். ನಿನಗೆ ಇರುವಂತ ಬಲ ಸ್ವಲ್ಪವೇ. நீ என் நாமத்தை மறுதலிக்கல என்றார். ಆದರೂ ನನ್ನ ನಾಮವನ್ನು நீ என் நாமத்துக்காக நிக்கிற என்றார். ನನ್ನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ அந்த ನಿಂತಿದ್ದೀನಿ. சபையை பாராட்டுறார். ಆ ಸಭೆಯನ್ನು ಹೊಗಳುತ್ತಾರೆ. கவனிங்க தேவனுடைய பிள்ளையே, ಗಮನಿಸಿ ದೇವರ சபை ಮಕ್ಕಳೇ, என்பது அவருடைய சரீரம். ಸಭೆ ಎಂಬುದು ಅವರ ಶರೀರ. அது ஒரு டினாமினேஷன் அல்ல. ಅದು ಒಂದು ಡಿನೋಮಿನೇಷನ್ ಅಲ್ಲ. அது ஒரு ஸ்தாபனம் அல்ல. ಅದು ಒಂದು ಸ್ಥಾಪನೆ ಅಲ್ಲ. அந்த சரீரத்துக்காகத்தான் தன்னையே கொடுத்தார். ಆ ಶರೀರಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನನ್ನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ. அப்போஸ்தல நடவடிக்கைகள் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 20 அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது வசனத்திலே 28ನೇ என்ன ವಾಕ್ಯದಲ್ಲಿ படிக்கிறோம்? ಏನು ಓದುತ್ತೇವೆ? தேவன் ದೇವರು தம்முடைய சுய ரத்தத்தினாலே ಸ್ವಂತ ರಕ್ತದ ಮೂಲಕ சம்பாதித்தார் சபையை. ಸಂಪಾದಿಸಿದಂತಹ ಸಭೆ. சபை என்பது காசு கொடுத்து வாங்கல. ಸಭೆ ಎಂಬುದು ಹಣ ಕೊಟ್ಟು ಖರೀದಿಸುವುದಲ್ಲ. பணத்தினால சம்பாதித்ததல்ல. ಹಣದ ಮೂಲಕ ಸಂಪಾದಿಸಿದಲ್ಲ. பணத்தினால கட்டின சபை அல்ல. ಹಣದ ಮೂಲಕ ಕಟ್ಟಿದ ಸಭೆಯಲ್ಲ. இதெல்லாம் உடைஞ்சிரும் ஒரு நாள். ಅದೆಲ್ಲ ಒಂದು ದಿನ ಒಡೆದು இதெல்லாம் ಹೋಗುತ್ತದೆ. சின்ன பின்னமாயிடும். ಅದು ಎಲ್ಲ ಚದರಿ ಹೋಗುತ್ತದೆ. தேவனுடைய சபையை பாதாளம் மேற்கொள்வதில்லை. ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಪಾತಾಳವು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தர் சொன்னாரு, ಭಕ್ತ ಹೇಳಿದ, இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳಿದರು, பாதாளத்தின் வாசர்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு. ಪಾತಾಳದ ಬಾಗಿಗಳು ಅವುಗಳನ್ನು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. அதுதான் அவருடைய சபை. ಅದೇ ನಿನ್ನ ಸಭೆ. அதான் அவருடைய சரீரம். ಅದೇ ನಿನ್ನ ದೇಹ. அது ஸ்தாபனம் அல்ல. ಅದು ಸ್ಥಾಪನೆ அது ಅಲ್ಲ. ஒரு டினாமினேஷன் அல்ல. ಅದು ಡಿನೋಮಿನೇಷನ್ அது ಅಲ್ಲ. பாதாளம் மேற்கொண்டிடும். ಅದನ್ನು ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ. சொல்றான், ಹೇಳುತ್ತಾನೆ, என் சபையை பில்லி சூனியத்தினால அழிச்சிட்டான்றாங்க. ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಮಾಂತ್ರಿಕ ವಿದ್ಯೆಗಳಿಂದ அவருடைய சபையை பில்லி சூனியம் பண்ணி அழிக்க முடியாதியா? ಅವರ ಸಭೆಯನ್ನು ಮಾರೀತಿಯಾಗಿ அந்த சபைக்காக சொந்த ரத்தத்தை சிந்தி ಆ இருக்கிறார். ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನೇ அந்த ಚೆಲ್ಲಿದ್ದಾರೆ. சபைக்காக
தன்னை கொடுத்திருக்கிறார். ಆ ಸಭೆಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் தம்முடைய சபைக்காக இரத்த கிரயம் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ ರಕ್ತವೆಂಬ ಕ್ರಯವನ್ನು எப்படி சபையை ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பிசாசு மேற்கொள்ள முடியும்? ಆ ಸಭೆಯನ್ನು ಸೈತಾನ ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಾ? எப்படி பிசாசும் சபையை மனுஷன் மேற்கொள்ள முடியும்? ಹೇಗೆ ಸಭೆಯನ್ನು ಸೈತಾನನು ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ಅದು ಜಯಿಸಿಕೊಳ್ಳಲು அது ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவனுடைய சபை. ದೇವರ ಸಭೆ. நீங்கள் எபேசியர் 5:27 வாசிப்பீர்கள் ನೀವು என்றால் ಎಫೆಸರ್ 5:27 ಓದುವಾಗ வாசியுங்கள். ಓದಿರಿ. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அந்த சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ತನ್ನನ್ನು ತಾನೇ ಆ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. ஒரு ஏவால வெளியே கொண்டு வருவதற்கு ಏವಾಳನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ஆதாம் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தான். ಆದಾಮನು ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. தன்னுடைய விழாவை ஒப்பு கொடுத்தான். ತನ್ನ ಪಕ್ಕೆಲುಬನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. அந்த விழா எலும்பிலிருந்து வந்தவள் தான் ஏவாள். ಆ ಪಕ್ಕೆಲುಬಿನ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದವಳೇ ಏವಾಳ್. அது சரீரமான சபை. ಅದು ಶರೀರವಾದ இது ಸಭೆ. ஆவிக்குரிய சபை. ಇದು ಆತ್ಮಿಕ ಸಭೆ. இந்த ஆவிக்குரிய சபைக்காக ಈ ಆತ್ಮಿಕ ಸಭೆಗಾಗಿ இந்த சபை விழுந்து போயிட்டு ಒಂದು ಸಭೆ ಬಿದ್ದು இந்த ಹೋಯಿತು. சபையை தூக்கணும். ಆ ಸಭೆಯನ್ನು ಎತ್ತಬೇಕು. இந்த சபை அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். ಆ ಸಭೆ ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ இந்த சபையை மீட்டெடுக்கணும். ಆ ಸಭೆಯನ್ನು ವಿಮೋಚಿಸಬೇಕು. அப்படின்னு ಹಾಗೆಂದು தேவாதி தேவன் ದೇವಾದಿ ದೇವರು இந்த பூமிக்கு ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ஒரு சரீரத்தை எடுத்து வந்தார். ಒಂದು ದೇಹವನ್ನು ಎತ್ತಿ ಬಂದರು. அவ்வளவு பெரிய தேவன் ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ஒரு மரியாளுடைய சின்ன கருவறைக்குள்ளே ಒಂದು ಮರಿಯಳ ಚಿಕ್ಕ தன்னை ಗರ್ಭದಲ್ಲಿ அடக்கி ஒப்பு கொடுத்தார். ತನ್ನನ್ನು ಮುಚ್ಚಲು ஏன் ಒಪ್ಪಿಸಿದರು. அப்படி ஒப்பு கொடுத்தார்? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಒಪ್ಪಿಸಿದರು? இந்த சபைக்காக, ಈ ಸಭೆಗಾಗಿ, நம்ம சபைக்காக, ನಮ್ಮ ಸಭೆಗಾಗಿ, அவருடைய சரீரமாகிய சபைக்காக. ಅವರ ಶರೀರವಾದ ಸಭೆಗಾಗಿ நீ அந்த சபையிலே ஒரு அங்கமாய் இருக்கிறாய். ನೀನು ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗವಾಗಿದ್ದಿ. இந்த சபை அவருடைய சரீரமாகிய சபை. ಈ ಸಭೆಯು ಆತನ ಶರೀರವಾದ ಸಭೆ. இந்த சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை கொண்ட சபை. ಈ ಸಭೆಯು ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಒಳಗೊಂಡ ಸಭೆ. அது நீ மறந்துடாத. ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. அதை நீ விசுவாசிக்கணும். ಅದನ್ನು ನೀನು ನಂಬಬೇಕು. அப்படித்தான் ரட்சிக்கப்படுவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ಹಾಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದತಕ್ಕಂತವರನ್ನು ಅನುದಿನವೂ அந்த சபைக்காகத்தான் ரத்தத்தையே கொடுத்தார். ಆತ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ ರಕ್ತವನ್ನೇ ಕೊಟ್ಟರು. ஏவாள் வெளியே வர்றதுக்கு ஆதாம் எவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கணும். ಏವಾಳ್ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆದಾಮ್ ಎಷ್ಟು ರಕ್ತ அது மாதிரி இந்த சரீரமாகிய சபை வெளிப்படுகிறதற்கு ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಶರೀರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಯು ತೋರ್ಪಡುವುದಕ್ಕೆ ரத்தத்தை எல்லாம் முழுவதும் கொடுத்தார். ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟರು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட சபையிலே நீ ஒரு அங்கமாய் இருக்கிறது ಈ ರೀತಿಯಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನು ಅಂಗವಾಗಿರುವುದು, தெரிந்து கொண்டது ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ எவ்வளவு பெரிய கிருபை, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೃಪೆ, எவ்வளவு பெரிய மேன்மை. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮೇಲು. நாம் எவ்வளவு ஆண்டவரை துதிக்கணும். ನಾವು ಎಷ್ಟೊಂದು ದೇವರನ್ನು நான் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். ಎಷ್ಟೊಂದು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அங்கே சொல்றாரு. ಇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன சொல்றாரு? உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದು என் நாமத்தை நீ மறுதலிக்கல. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ನೀನು என் நாமத்தை அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்க. ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾ என் ಇದ್ದಿ. நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிற. ನನ್ನ ನಾಮವನ್ನು என் ಕೊಂಡಾಡುತ್ತಿ. நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳುತ್ತಿ. இன்னைக்கு இந்த இந்திய தேசத்துல, ಈಗಿನ ಭಾರತ இந்த ದೇಶದಲ್ಲಿ, கர்நாடக மாநிலத்துல ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ என் நாமத்துக்காக எத்தனை சபை நிக்குது. ನಾಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟು ಸಭೆ ಇದೆ. அவருடைய நாமத்துக்காக எத்தனை ஊழியக்காரங்க நிக்கிறாங்க. ಆತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟು ಸೇವಕರನ್ನು ஆண்டவர் ಎತ್ತಿದ್ದಾರೆ. அதைத்தான் பார்க்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆகவே அவர் என்ன சொல்றாரு? ಅವ್ರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உனக்கு கொஞ்ச பலன். ನನಗೆ ಸ್ವಲ್ಪ அதுக்கு தான் நமக்கு பலன் வேணும். ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಲ ಬೇಕು. அவருடைய நாமத்தை சொல்ல பலன் வேணும். ಆತನ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಲು ಬಲ ಬೇಕು. அதை உயர்த்த பலன் வேணும். ಅದನ್ನು ಉನ್ನತಿಗೆ அதை ತರತಕ್ಕಂತ ಶಕ್ತಿ அறிக்கையிட ಬೇಕು. பலன் வேணும். ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕ ಶಕ್ತಿ ಬೇಕು. இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எலும்பு, ಹೇಳು, எலும்பு, ಹೇಳು, பலன் கொள்ள எலும்பு. ಬಲಗೊಳ್ಳಲು ಹೇಳು. நீ பலன் அடையணும். ನೀ ಬಲ நீ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த கடைசி காலத்துல பலன் கொள்ளணும். ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು நீ ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. பலவீனமாயிருக்கிற. ಬಲಹೀನಗೊಳ್ಳಪಟ್ಟಿದೆ. சபைகள் பலவீனப்பட்டு போயிட்டு, ಸಭೆ ಬಲಹೀನಗೊಳ್ಳಪಟ್ಟಿದೆ. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பலவீனமாயிருக்கிறாங்க. ಕ್ರೈಸ್ತರು இன்னைக்கு ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೆ. அநேக ஊழியக்காரர்கள் பலன் அற்றவர்களாயிருக்கிறாங்க. ಅನೇಕ ಸೇವಕರು ಬಲ இன்னைக்கு ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ. நமக்கு பலன் வேணும். ಈಗ ನಮಗೆ ಬಲ ಬೇಕು. கர்த்தரின் புயமே, ಕರ್ತನ ಭುಜವೇ. கர்த்தரின் புய யாரு? ಕರ್ತನ ಭುಜವು ಯಾರು? அது அவருடைய சரீரம். ಅದೇ ಅವರ ದೇಹ. அவருடைய சரீரமாகிய புயம் ಆತನ ಶರೀರವಾಗಿ இன்றைக்கு பலன் கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த சபை பலன் அடைய ಈ வேண்டும். ಸಭೆಯು ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய சபை பலன் அடைய வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯು ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. எல்லா
எல்லாம் இருக்குது, ಎಲ್ಲವೂ ಇದೆ, காசு இருக்குது, ಹಣ ಇದೆ, பணம் இருக்குது, ಹಣ ಇದೆ, பொருள் இருக்குது, ವಸ್ತುಗಳಿವೆ, படிப்பு இருக்குது, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ பட்டம் ಇದೆ, பதவி இருக்குது. ಎಲ್ಲ ಪಟ್ಟ ஆனா ಪದವಿ ಇದೆ. இன்றைக்கு தேவ பலன் இல்லை. ಆದ್ರೆ ಈ ದಿನ ದೇವರ ಬಲವಿಲ್ಲ. பிசாசு உன் பணத்தெல்லாம் மதிக்க மாட்டான், ಸೈತಾನು ನಿನ್ನ ಬಲವನ್ನೆಲ್ಲ உன் படிப்பெல்லாம் வந்து பாருன்றவான். ಅದು ಬಂದು ನಿಂತು ಹೋಗುತ್ತಾನೆ. ஆனா தேவ பலன் பெற்றவர்களுக்கு முன்னே அவன் நிக்க முடியாது. ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತವರ ಮುಂದೆ ಅವನು இன்னைக்கு ನಿಲ್ಲಲು நமக்கு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்று நமக்கு என்ன வேண்டும்? ಇದು ನಮಗೆ ಏನು ಬೇಕು? பலன் வேண்டும், ಬಲ ಬೇಕು, தேவ பலன் ದೇವ வேண்டும். ಬಲ ಬೇಕು. ஆகாரத்தினால் உண்டாகிற பலன் அல்ல, ಆಹಾರದಿಂದ ಉಂಟಾಗತಕ್ಕಂಥ ಬಲವಲ್ಲ, குடிக்கிறதினால் உண்டாகிற பலன் அல்ல. ಕುಡಿಯುವುದರಿಂದ ಬರುವಂತ ಬಲವಲ್ಲ. இன்றைக்கு தேவனுடைய பலன். ಈ ದಿನ ದೇವರ ಬಲ. அவர் உன்னை பலப்படுத்த அவர் விரும்புகிறார், ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಲು அவர் உனக்கு பலன் கொடுக்க ಅವರು விரும்புகிறார். ಬಲಪಡಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ இஸ்ரவேல் மக்கள் ಇಸ್ರೇಲಿ ಜನರು எகிப்தை விட்டு ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು வெளியே வரும்பொழுது ಬರುವಾಗ அவர்கள் கோத்திரங்களில் ಅವರ ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ பலவீனப்பட்டவன் ಬಲಹೀನಪಟ್ಟ ஒருவனும் இல்லை, ಒಬ್ಬನಾದರೂ ಇರಲಿಲ್ಲ. எல்லாரும் பலனுள்ளவர்களாய் ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகவே பார்வோன் சேனை அவர்களுக்கு முன்னே நிக்க முடியல. ಕಾರಣವೇ ಪಾರೋನ್ ಸೇನೆಯವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾಗಲಿಲ್ಲ. அவர்களை கண்ட பொழுது ಕಂಡ ಮಾತ್ರಕ್ಕೆ அந்த செங்கடல் ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ நடுங்கினது. ನಡುಗಿತು. பலன் வேணியா? ಬಲವಿಲ್ಲ. இன்னைக்கு நமக்கு பலன் வேணும். ಇದು ನಮಗೆ இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலே ಎರಡು ದಿನ ಕೂಟ தேவ பலன் வேணும், ದೇವರ ಬಲ ಬೇಕು. கர்த்தருடைய பலன் வேணும். ಕರ್ತನ ಬಲ ಬೇಕು. கர்த்தாவே கர்த்தனே, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்து. கர்த்தாவே கர்த்தனே, எனக்கு பலன் தாரும். எனக்கு பலವನ್ನು கொடு. இந்த கூட்டத்தை விட்டு ಈ ಕೂಟವನ್ನು ಬಿಟ್ಟು வெளியே போகும் முன்னே ಹೊರಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ நீ பலமுள்ளவனாய் போ, நீ ಬಲ நீ ಹೊಂದಿದವನಾಗಿ பலமுள்ளவனாய் போக பலமுள்ளவனாಗಿ வேண்டும், ಹೋಗು. நீ பலத்தை பெற்று போக பலವನ್ನು வேண்டும். ಹೊಂದಿಕೋ. அதுக்கு இதற்கு அடுத்து ಇದರ ನಂತರ வல்லமையான காரியங்களை ಶಕ್ತಿಯುತವಾದ கர்த்தர் ಕಾರ್ಯವನ್ನು உன்னை கொண்டு செய்ய முடியும். ನಿನ್ನ ಮೂಲಕವಿಂದ என்னை ಮಾಡಲು பலப்படுத்துன்னு கேளு. என்னை பலப்படுத்தி நீ சொல்லுங்க. யாராயிருந்தாலும் நீ பரவாயில்ல, யாராகிದ್ರು சரி. எனக்கு வேணும் பலன். பல ಬೇಕು. இந்த வார்த்தைகளை ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ஆங்காங்கே ಅಲ್ಲಲ್ಲಿ கேட்டுக்கொண்டிருக்கிற ಹೇಳುತ್ತಿರುವಂತೆ தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கேளு எனக்கு பலன் வேணும்னு. ನನಗೆ ಬಲ என்னை ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳು. பலப்படுத்துன்னு கேளு. ಬಲಪಡಿಸುವಂತೆ ಕೇಳು. கர்த்தர் சொல்லுகிறார், ನಂತರ ಹೇಳುತ್ತಾರೆ, எழும்பு, ಹೇಳು, பலன் கொள்ள எழும்பு. ಬಲಗೊಳ್ಳಲು ಹೇಳು. பலன் வேணும். ಬಲ ಬೇಕು. ஏன் பலன் வேணும்? ಯಾಕೆ ಬಲ ಬೇಕು? அந்த வசனத்துல என்ன சொல்லுகிறது? ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದೆ? வாசியுங்கள் தொடர்ந்து கீழே. ನಂತರ ಓದಿರಿ. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் ம், எலும்பினபடி எழும்பு, ம், ராகாப்பை துண்டித்ததும் ம். வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? நன்றாக கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பூர்வ நாட்களில், ಪೂರ್ವ ದಿನಗಳಲ್ಲಿ, முந்தின தலைமுறைகளில் ಪೂರ್ವ ದಿನಗಳಲ್ಲಿ எழும்பினது போல நீ எழும்பு. ಎದ್ದ ಹಾಗೆ ನೀನು ಹೇಳು. அவங்களாம் எப்படி எழும்பினாங்க? ಅವರೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ எப்படி ಎದ್ದರು? செயல்பட்டாங்க? எப்படி ಯಾವ செயல்பட்டாங்க? ರೀತಿಯಾಗಿ ತನ್ನ ಕೃತ್ಯವನ್ನು பூர்வ ಮಾಡಿದರು? காலத்து தீர்க்கதரிசிகள், ಆ ಮುಂದಿನ ಕಾಲದ ಪ್ರವಾದಿಗಳು, தேவ மனிதர்கள், ದೇವ ಮನುಷ್ಯರು, தேவனுடைய ராஜாக்கள், ದೇವರ ಅರಸರು, தேவனுடைய ஆசாரியர்கள், ದೇವರ ಯಾಜಕರು, தேவனுடைய ஊழியக்காரர்கள், ದೇವರ ಸೇವಕರು, அபிஷேகம் பெற்றவர்கள் ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವರು எப்படி செயல்பட்டார்கள்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೃತ್ಯ அவர்களைப் ಮಾಡಿದರು? போல எழும்பு. ಅವರ ಹಾಗೆ ನೀನು ಹೇಳು. அப்படி எழும்பி ಆ ರೀತಿಯಾಗಿ ಎದ್ದು இன்றைக்கு உனக்கு எதிராக ಇದು ನಿನಗೆ ಎದುರಾಗಿ நின்று கொண்டிருக்கிற ನಿಂತುಕೊಂಡಿರತಕ್ಕಂಥ வள்ளி சர்ப்பத்தின் ஆவியை ಘಟ ಸರ್ಪದ நீ ಆತ್ಮವು வதைக்க வேண்டும், ಅದನ್ನು ಅಳಿಸಬೇಕು. நீ மிதிக்க வேண்டும், நீ ತುಳಿಯಬೇಕು. நீ அழிக்க ನೀನು வேண்டும். ನಾಶಗೊಳಿಸಬೇಕು. அதற்குரிய பலன் வேணும். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಬಲ ಬೇಕು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இஸ்ரவேல் மக்கள் ಇಸ್ರೇಲ್ ಜನರು எகிப்தை விட்டு ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು செங்கடலை கடந்து ಕೆಂಪು ಸಮುದ್ರದಿಂದ பல ஊர் வழியா போறாங்க. ನಾನು ಊರಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்படி போகும் பொழுது ಆ ರೀತಿ ಹೋಗುವಾಗ மோவாப் தேசத்தின் வழியாய் வந்தாங்க. ಮೋವಾಬ್ ದೇಶದ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அவர்களை கண்ட பொழுது ಅವರನ್ನು ಕಂಡಾಗ அந்த தேசத்தின் ராஜாவாகிய பாலாக் ಆ ದೇಶದ ಅರಸನಾದ ಬಾಲಾಕ್ இவர்களை கண்ட பொழுது ಇವರನ್ನು ಕಂಡಾಗ அவன் அவர்களை பார்க்கிறான். ಅವರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இவர்கள் என்னை விட பலவான்கள் ಇವರು ನನಗಿಂತಲೂ ಶಕ್ತಿಶಾಲಿಗಳು அப்படின்னு சொன்னான். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. ஐயோ நான் பலவீனனாயிருக்கிறேன், ನಾನು ಬಲಹೀನನಾಗಿ இவரோ பலமுள்ளவர்களா இருக்கிறாங்க. ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. உடனே ಕೂಡಲೇ ஒரு பிரஜாரி தீர்க்கதரிசியை கூப்பிடுறான். ಒಂದು ಅನ್ಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. அவன் பேரு பீலையாம். ಅವನ ಹೆಸರು ಬೀಳಾಮನು. அவன் ஒரு ஊழியக்காரன். ಅವನು ಸೇವಕನೇ. அவனை கூப்பிடுறான். ಅವನು ಕರೆಯುತ್ತಾರೆ. இந்த மக்களை நீ வந்து சபி, ಈ ಜನರನ್ನು ಬಂದು ಶಪಿಸು. என்னை விட பலவான்களா இருக்கிறாங்க, ನನಗಿಂತಲೂ ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿದ್ದಾರೆ. சபிச்சு என்ன, ನೀ ಶಪಿಸಿದರೆ, நீ சாபம் போட்டு என்ன, ನೀನು ಶಾಪ ಹಾಕಿದರೆ இவங்க ಇವರು பலவீனப்பட்டு போயிடுவாங்க, ಬಲಹೀನ ಹೊಂದಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நான் ஈஸியா மேற்கொண்டுடுவேன் ಸುಲಭವಾಗಿ ನಾನು ಜಯಿಸಬಹುದು அப்படின்னு சொன்னான். ಆ ರೀತಿ ಹೇಳಿದ. அவன் உடனே ಅವನು நான் ಕೂಡಲೇ கர்த்தர்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றேன், ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿ ಹೇಳುತ್ತೇನೆ, நான் ஒரு ஜெபம் பண்றேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ அவன் போய் ஜெபம் பண்ண போனான். ಅವನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಹೋದ. அப்ப கர்த்தர் அவனோடு பேசினார். ಕರ್ತನೊಂದಿಗೆ ஏய் ಮಾತನಾಡಿದನು. நீ போகாதப்பான்னார். ಹೋಗಲು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ಇವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರು, அவங்கள ஒரு நாள் சபிக்க முடியாது ಅವರನ್ನು ಶಪಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ அப்படின்னா ಹಾಗೆಂದ திருப்பி ತಿರುಗಿ
ரெண்டாவது முறை கேட்டான். ಇನ್ನೊಂದು ಆವರ್ತಿ ಕೇಳುತ್ತಾನೆ, அது போப்பான்ட்டார். ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஆண்டவர் சொன்னா ஒரு முறை சொன்னார்னா சொன்னதுதான். ದೇವರು ಒಂದು ಸಲ ಹೇಳಿದ್ದ நம்முடைய தேவன் வார்த்தையான தேவன். ನಮ್ಮ ದೇವರು ವಾಕ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕ ದೇವರು. ஆகவே போறான். ಅವರು ಹೋದ, சபிக்கணும்னு பார்த்தான். ಶಪಿಸಲು ಒಂದು பலிபீடம் கட்டினான். ಯಜ್ಞವೇದಿ, ஒரு பலிபೀடம் அல்ல, ಒಂದು 7 பலிபீடம், 7 ಯಜ್ಞವೇದಿ, காளைகளை செலுத்தினான். ಆ ಹೋರಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ. ஆனா அவனால சபிக்க முடியல. ಆದರೆ ಶಪಿಸಲಾಗಲಿಲ್ಲ. சைடுல போனான், ಸೈಡಿಗೆ ಹೋದ, நேரில பார்த்தான், ಅಲ್ಲಿಗೆ ನೋಡಿ பின்பக்கம் போனான், ಹಿಂಭಾಗ ಹೋದ, ஒண்ணுமே செய்ய முடியல. ಏನು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. கடைசியில சொன்னான், ಕಡೆಯದಾಗಿ ಹೇಳಿದ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் ನೀವು ಅರಣ್ಯಕಾಂಡಗಳು 23ஆம் அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. 21ನೇ ವಾಕ್ಯದಿಂದ அவர்களை பார்த்த பொழுது சொன்னான், ಅಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ ಹೇಳಿದ್ರು, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களை சபிக்க போனவன் ಅವನು ಶಪಿಸುವುದಕ್ಕೆ ಹೋದವ என்ன சொல்லுகிறான்? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ராஜாவின் ஜெய கம்பீரம் ಅರಸನಿಗೋಸ್ಕರ ಮಾಡುವ ಜಯಘೋಷ அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ಅವರಲ್ಲಿ ಕೇಳಿಸುತ್ತಲೇ ಇದೆ. அவங்கள உற்று பார்க்கிறான், ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ, கொஞ்சம் ஆழமா பார்க்கிறான். ಆಳವಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. அவன் பார்க்கும் பொழுது ಅವನು ನೋಡುತ್ತಿರುವಾಗ அவங்களுக்கு உள்ளே ಅವರ ಒಳಗಡೆ ஒரு கம்பீரம் இருக்கிறது. ಒಂದು ಗಾಂಭೀರ್ಯವಿದೆ. உங்களை பார்க்கும் பொழுது, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ, உங்களை சபிக்க வர்றவன், ನಿಮ್ಮನ್ನು ಶಪಿಸಲು உங்களுக்கு எதிராக பில்லி சூனியம் பண்ற மந்திரவாதி, ನಿಮಗೆ ಮಂತ್ರ ಮಾಡಲು ಬಂದಂತ ಮಂತ್ರವಾದಿ, உங்களுக்கு எதிராக சாபம் போட வர்றவன், ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಎದುರಾಗಿ ಶಾಪ ಹಾಕಲು உங்கள ஊழியத்துக்கு எதிராக எழும்பி நிக்கிறவன், ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದವರು, எதிராக பேச வர்றவன், ಎದುರಾಗಿ ಮಾತನಾಡುವಂತವರು, உங்க வேலை ಸ್ಥಳத்துல எதிராக எழும்புறவங்க, ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದುರಾಗಿ ಮಾತನಾಡುವಂತವರು, அவங்க பார்வையிலே ಆ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ உங்களுக்குள்ளே ஒரு கம்பீரத்தை பார்க்கணும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಗಾಂಭೀರ್ಯವನ್ನು இவன் ಕಾಣಬೇಕು. சொல்றான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ராஜாவின் ஜெய கம்பீரம் ಅರಸನ ಜಯ ಘೋಷ அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. ಅವರಿಂದ ಕೇಳಿಸುತ್ತಲೇ ಇದೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா விழிப்பா இருக்கீங்களா? விழிப்பா கேளுங்க. ಎಚ್ಚರವಾಗಿ கர்த்தருக்கு ಕೇಳಿರಿ. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. அவங்களுக்குள்ளே அவன் கண்ட காட்சி ಅವರಲ್ಲಿ ಕಂಡಂತ ದೃಶ್ಯ கம்பீரம். ಅದು ಗಾಂಭೀರ್ಯ. நீங்க கம்பீரமா உட்கார்ந்துருங்க, ಗಂಭೀರವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರಿ, கம்பீரமா வார்த்தையை கேளுங்க, ಗಂಭೀರವಾಗಿ ವಾಕ್ಯ ಕೇಳಿ, நல்ல கம்பீரமா இருங்க, ಗಾಂಭೀರ್ಯದಿಂದ ಕಾಣಿರಿ, ஒண்ணும் பயப்படாதீங்க, ಏನು ಭಯಪಡಬೇಡಿ, ஒண்ணும் உங்களை மேற்கொள்ளாது, ಏನು ನಿಮ್ಮನ್ನು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ, எந்த பிரச்சனையும் உங்களை கலங்கடிக்க ಯಾವ முடியாது. ಸಂಕಟವು ನಿಮ್ಮನ್ನು நீ ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய பிள்ளை, ನೀನು ದೇವರ ಮಗು. இதுவரையும் உன்னை பிசாசு கலங்கடித்திருக்கலாம். ಈ ತನಕ ಸೈತಾನನನ್ನು ஒருவேளை உன்னோட வந்தவன் வெளியே நின்னுகிட்டு இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಂದು ಹೊರಗೆ அப்ப ನಿಂತುಕೊಂಡಿರಬಹುದು. நீ வரும்பொழுது பலவீனமா வந்த, ಬಂದಾಗ ಬಲಹೀನಾಗಿ நீ ಬಂದಿರಬಹುದು, சோர்வோடு வந்த, ಸೋತು ಹೋಗಿ நீ ಬಂದಿದ್ದೀ, குழப்பத்தோடு வந்த. ಗೊಂದಲದೊಂದಿಗೆ ஆனா இங்கிருந்து நீ போகும் பொழுது ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ நீ கம்பீரமா போற, ಗಂಭೀರವಾಗಿ நீ ಹೋಗಲಿ, பலத்தோடு போற, ಬಲದೊಂದಿಗೆ ಹೋಗಲಿ, நீ வல்லமையோடு போற, ಶಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಹೋಗಲಿ, நீ அக்கினியா போற, ಅಗ್ನಿಯಾಗಿ ಹೋಗಲಿ, நீ நெருப்பு தழலா போற, ಕೆಂಪಿನ ಜ್ವಾಲೆಯಾಗಿ நீ ஒரு ಹೋಗಲಿ, அக்கினி ஜுவாலையா போற. ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಹೋಗಲಿ. அன்பு தேவனுடைய பிள்ளை, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒன்ன குறித்தும் பயப்படாத. ಯಾವುದರ ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ. இன்றோடு உன்னை கலங்கடிச்சவன் தொலைஞ்சான், ಈ ದಿನದೊಂದಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಕಳವಳಗೊಳಿಸಿದ உன்னை பலவீனமாக்கி கொண்டிருந்தவன் இன்னோடு தொலைஞ்சு போயிடுவான். ಇನ್ನ ಬಲಹೀನಗೊಳಪಡಿಸಿದ ಈ ದಿನದೊಂದಿಗೆ ಸೋತು ಹೋದ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ நீ ಹೇಳುತ್ತದೆ, தேடியும் காணாதிருப்பாய், ನೀನು ಹುಡುಕಿದರೂ ಕಾಣುವುದಿಲ್ಲ, நீ தேடினாலும் ஓடி போயிடுவான், ನೀನು ಹುಡುಕಿದ್ರು ಅವನು ಓಡಿ உன் ಹೋಗುತ್ತಾನೆ, பக்கமே வர ನಿನ್ನ மாட்டான், ಪಕ್ಕಕ್ಕೆ உன் ಬರುವುದಿಲ್ಲ, வீட்டு பக்கம் வர ನಿನ್ನ மாட்டான், ಮನೆ ಪಕ್ಕಕ್ಕೆ நீ ಬರುವುದಿಲ್ಲ, வியாபாரம் செய்யற இடத்துல வர மாட்டான், ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, உன் பிள்ளைகள் படிக்கிற இடத்துக்கு வர ಮಕ್ಕಳ மாட்டான், ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸ್ಥಳಕ್ಕೆ உன் ಬರುವುದಿಲ್ಲ, குடும்பத்துக்குள்ள வர மாட்டான். ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. இனி சமாதானம் தான், ಇನ್ನು ಸಮಾಧಾನ, இனி வெற்றி உள்ள வாழ்க்கை தான், ಒಂದು ಜಯಕರವಾದ இனி உன் வாழ்க்கையில ஒரு கம்பீரமா இருக்க போற. ನಿನ್ನ ಬದುಕಲ್ಲಿ நீ ಗಂಭೀರವಾಗಿರಲಿ, பயந்து பயந்து வாழ மாட்ட, ಭಯದಿಂದ உன்னை ಬಾಳುವುದಿಲ್ಲ, பயமுறுத்துவார் இருக்க மாட்டாங்க. ನಿನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸತಕ್ಕಂಥವರು ಇರುವುದಿಲ್ಲ, கர்த்தர் உன் கூட இருக்க போறாரு, ಮತ್ತು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರಲಿದ್ದಾರೆ. அந்த பலத்தை உனக்கு தர. ನೀನು ಬಲವನ್ನು ಕೊಡಲು. அது என்ன பலன்? ಅದು ಯಾವ ಬಲ? தொடர்ந்து படிங்களேன். ನಂತರ ಓದಿರಿ. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ಕಾಂಡಾಮೃಗಕ್ಕೆ ಹೊಂದಿದಂತ ಬಲ அவர்களுக்கு உண்டு. ಅವರಿಗೆ ಇದೆ. மிருகத்துல காண்டாமிருகம் ஒரு
வல்லமை உள்ள மிருகம், ಮೃಗದಲ್ಲಿ ಕಾಡುಕೋಣ ಎಂಬುದು ಬಲವುಳ್ಳ ಅಂತ ಮೃಗ. பலனுள்ள மிருகம். ಕಾಡುಕೋಣವು ಬಲವುಳ್ಳ ಮೃಗ. சிங்கம் கூட அதை கண்டு ஓடிடும். ಸಿಂಹವು ಕೂಡ ಅವನ್ನು ಕಂಡು ಓಡುತ್ತದೆ. ஒத்த கொம்புல அதற்கு பலன் உண்டு. ಒಂದು ಕೊಂಬಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಬಲವಿದೆ. ஒரு கொம்பு தான். ಒಂದೇ ಕೊಂಬು. நமக்கு ஒரு நாமம் தான். ನಮಗೆ ಒಂದು ನಾಮ. அது கர்த்தராகிய இயேசுவின் நாமம். ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಎಂಬ அந்த ನಾಮ. ஒத்த நாமத்துல தேவன் பலத்தை வச்சிருக்கிறாரு. ಒಂದೇ ನಾಮದಲ್ಲಿ ದೇವರು ಬಲವನ್ನು அந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒத்த நாமத்துல தேவன் வல்லமையை வச்சிருக்கிறாரு. ಆ ನಾಮದಲ್ಲಿ ಆತನು ಬಲವನ್ನು அந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நாமத்துக்குள்ள உனக்குரிய சுகத்தை வச்சிருக்கிறாரு. ಆ ನಾಮದ ಮೇಲೆ ನಿನಗೆ ಇರತಕ್ಕಂತ அந்த ಸೌಖ್ಯವನ್ನು நாமத்தை ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொன்னாலே பேய் ஓட ஆரம்பிச்சிடும். ಆ ನಾಮವನ್ನು ಹೇಳಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ அந்த ದುರಾತ್ಮ நாம ಆರಂಭಿಸುತ್ತದೆ. இயேசு சொன்னாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳಿದರು, என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவீர்கள். ನನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ದುರಾತ್ಮವನ್ನು அந்த ಬಿಡಿಸುತ್ತೀರಿ. அந்த நாமம்தான் ಆ ನಾಮವೇ கோலியாத்தை விழ வைத்தது, ಗೋಲಿಯಾತನ್ನು ಬೀಳಿಸಿತು, பெலிஸ்தனை ஓட வைத்தது, ಫಿಲಿಷ್ಟಿಯನನ್ನು ಓಡಲಿಟ್ಟದ್ದು, தாவீதை நிற்க வைத்தது. ದಾವೀದನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದು, நீயும் நானும், ನೀನು ನಾನು, நீங்களும் நானும், ನೀವು ಮತ್ತು ನಾನು, நாம எல்லாரும் ನಾವೆಲ್ಲರೂ அந்த ஒத்த கொம்பில் பெற்ற பலத்தை போல ಆ ಒಂದೇ ಕೊಂಬದ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದ ಹಾಗೆ ஒரு நாமத்துல பலத்தை வச்சிருக்கு. ಒಂದು ನಾಮದಲ್ಲಿ ಬಲ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லா நாமங்களை விட மேலான ಅದು நாமம். ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ನಾಮ. இந்த நாமத்தை தான் பவுலிடத்துல சொன்னார். ಈ ನಾಮವನ್ನೇ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. புறஜாதிகளுக்கு போய் என் பேரை சொல்லு, ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಹೋಗಿ ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ. என்னையா ஊழியம் செய்யறானுங்க, ಏನಯ್ಯ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೀ? இத சொல்றத விட்டுட்டானுங்க. ಇದನ್ನು ಹೇಳದು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. இத நீ சொல்லி பாரியா, ಇದನ್ನು ನೀನು ಹೇಳಿ ನೋಡು. இது ஊற்றுண்ட பரிமளத்தை இல்லையா, ಅದು ಸುಗಂಧ ಪರಿಮಳ அவருடைய ತೈಲ. நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை. ಆತನ ನಾಮವು ಸುಗಂಧ ಪರಿಮಳ அது ತೈಲ. உடைக்கப்படும் பொழுது வாசனை பரிமளிக்கும். ಅದು ಒಡೆಯಲ್ಪಡುವಾಗ ವಾಸನೆಯು ಹರಡುತ್ತದೆ. அதை நீ சொல்லி பாரு. ಅದನ್ನು ಹೇಳಿ ನೋಡು. என்ன வல்லமை, ಯಾವ ರೀತಿಯಾದ ಶಕ್ತಿ, பெரிய வல்லமை. ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ. எரேமியா 10:6 சொல்லுகிறது, ಯೆರೆಮೀಯ 10:6 ಹೇಳುತ್ತದೆ, அவருடைய நாமமே வல்லமையில் பெரிய நாமம். ಆತನ ನಾಮವೇ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வல்லமையில் ಶಕ್ತಿಯಲ್ಲಿ பெரிய நாமம். ದೊಡ್ಡ ನಾಮ. ஆண்டவர் சொன்னார் பவுலை பார்த்து, ಪೌಲ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದರು, அதுக்காகத்தான் அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. புறஜாதிகள்கிட்ட போ, ಅನ್ಯ ಜನರೊಂದಿಗೆ ಹೋಗು, ராஜாக்கள்கிட்ட போ, ಅರಸರ ಬಳಿ ಹೋಗು, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட போ, ಇಸ್ರೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಹೋಗು, என் புறஜாதிகள்கிட்ட போய் ಅನ್ಯ ಜನರ ಬಳಿ என் ಹೋಗು, நாமத்தை சொல்லி ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ மனவாட்டியை உண்டாக்கு. ನೀನು ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿ புறஜாதி ಮಾತನಾಡಿಸು. தான் என் மனவாட்டின்ட்டார். ಅನ್ಯ ಜನರೇ ನನ್ನ புறஜாதி ಮಗಳು. மக்கள்கிட்ட தான் மனவாட்டியை நான் எடுக்க போறேன்ட்டார். ಅವನು புறஜாதி மக்கள்கிட்ட தான் மனவாட்டியை எடுக்க போறேன்ட்டார். ಅನ್ಯ ಜನರಲ್ಲಿಯೇ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದನ್ನು யோசேப்புக்கு எகிப்துல தான் மனவாட்டி இருந்தா. ಯೋಸೇಫನಿಗೆ ಐಗುಪ್ತರಲ್ಲಿ ಮೊದಲ ಗಿತ್ತಿ அவ ஒரு புறஜாதி மனவாட்டி. ಅದು ಒಂದು ಅನ್ಯ ಮನವಾಟಿಯಾಗಿದೆ. அந்த இயேசு கிறிஸ்துவாகி யோசேப்புக்கு புறஜாதி தான் மனவாட்டி. ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. புறஜாதி சபை தான் மனவாட்டி. ಹೊರ ಜಾತಿ ಸಭೆಯೇ ಮೊದಲ ಗಿತ್ತಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯರೇ, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதுக்காகத்தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ನೀವು ಮತ್ತು ನಾನು இதை அறிந்து உணர்ந்து செயல்படு. ನೀನು ಈ ದಿನದಿಂದಲೇ ಕ್ರಿಯೆ ಕೃತ್ಯವೆಸಗು. ஆகவே பலத்தை பெற்றுக்கொள். ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೋ. ஆண்டா மிருகத்துக்கு ಕಾಂಡಾಮೃಗಕ್ಕೆ ஒத்த பலத்தை ತಕ್ಕ ಬಲವನ್ನು பழைய ஏற்பாட்டு சபை பெற்றிருந்தது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಸಭೆ ಹೊಂದಿಕೊಂಡಿತ್ತು. ஆனால் இது ஆவிக்குரிய சபை, ಹಾಗೆ ಈ ಆತ್ಮಿಕ அது ಸಭೆ மாமிச பிரகாரமான சபை, ಅದು ಶಾರೀರಿಕವಾದ அது ಸಭೆ, ஒரு நிழலாட்டம், ಅದು ಒಂದು ನೆರಳಾಗಿದೆ. அதுவும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டது. ಇದು ಅಜ್ಞನ ಕುರಿಯಾದ ತನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ஆனால் ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟದು. ஆவிக்குரிய சபை ಆತ್ಮಿಕ ಸಭೆ அவர் சொந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டது. ಸ್ವಂತ ಸಭೆಯ ರಕ್ತದಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟದು. அதுலதான் நீங்களும் நானும் நின்று ಅದರಲ್ಲಿ கொண்டிருக்கிறோம். ನೀವು ಮತ್ತು ನಾನು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். ಆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. பழைய ஏற்பாட்டின் சபைக்கு ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಭೆಯಲ್ಲಿ கர்த்தர் காண்டோ மிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்திருந்தாரு. ಕರ್ತನು ಕಾಂಡಾಮೃಗದ ಚಕ್ಕ ಬಲವನ್ನು அவங்களுக்கு ಕೊಟ್ಟನು. முன்ன யாரும் நிக்க முடியல, ಅದರ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாரும் நிக்க முடியல. ಒಬ್ಬರು ನಿಲ್ಲಲಾಗಲಿಲ್ಲ. பார்த்தா இந்த பிழையாம் ಈ ಬೀಳಾಮನು ನೋಡಿದ, நேரா பாலாக்க கூப்பிட்டு ಸೀದಾ ಬಾಲಕನನ್ನು ಕರೆದು காதோடு காதா கொஞ்சம் சொல்லிட்டு ಕಿವಿಯಾರ ಕಿವಿಯ ಮುಖದೊಂದಿಗೆ ಹೇಳಿ, இந்த சபையை வீழ்த்துறதற்கு ಇದು ಸಭೆಯನ್ನು ಬೀಳಿಸುವುದಕ್ಕೆ ஒரு தந்திரமான போதகத்தை போட்டான். ಒಂದು ತಂತ್ರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ. பிசாசு இன்னைக்கு அதைத்தான் செய்யறான். ಸೈತಾನ್ ಅದನ್ನೇ ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு பிழையாமை போன்ற போதகர்கள் உண்டு. ಈ ದಿನ ಬೀಳಾಮನ ಹಾಗೆ ಬೋಧಕರಿದ್ದಾರೆ. அவனை உள்ள ஏத்தாத, ಅವರನ್ನು ಒಳಗಡೆ ஏத்துனா சபை, ஏத்துனா சபைக்கு ஆபத்து, ಸೇರಿಸಿದರೆ ಸಭೆಗೆ ಆಪತ್ತು, ஏத்துனா சபை வீழ்ச்சி அடையும், ಸೇರಿಸಿದರೆ ಸಭೆ ಬೀಳುತ್ತದೆ, ஏத்துனா சபை பலவீனப்பட்டு போகும். ನೀನು ಸೇರಿಸಿದರೆ ಸಭೆ இதுதான் உண்மை. ಬಲಹೀನ.
இதுதான் உண்மை. ಇದು ನಿಜ. ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை ದೇವರಾತ್ಮನು ಸಭೆಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. அன்பு தேவனுடைய பிள்ளை, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதனால அந்த சபை என்ன பண்ணனது? ಅದಕ್ಕೆ ಈ ಸಭೆ ಏನು ಮಾಡಿತು? பலவீனப்பட்டது. ಬಲಹೀನಗೊಂಡಿತು. பலவீனப்பட்டு போயிட்டு ಬಲಹೀನಗೊಳಪಡಿತು. எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நம்மலாம் ஒண்ணுதான்ட்டான். ಎಲ್ಲ ನಾವು ಒಂದೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟ. அதெல்லாம் ஒண்ணுதான்ட்டான். ಅದೆಲ್ಲ ಒಂದೇ அது ಎಂಬುದಾಗಿ. எப்படியா ஒண்ணாக முடியும்? ಅದು ಹೇಗೆ ಒಂದಾಗಲು அப்படி ಸಾಧ್ಯ? ஆனபடியினால் ಈ ರೀತಿ ಆದ ಕಾರಣ அங்கே சபையில் ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ வேசித்தனம் வந்தது. ವೇಷಿತನವು ಬಂತು. அதனால் சபை ಅದೇ ಸಭೆ 24,000 பேர் செத்து போயிட்டான். 24,000 ಜನರು ಸತ್ತು அங்கே ಹೋದರು. ஒரு கர்த்தருடைய உண்மையான ஆசாரியன் இருந்தான். ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಒಂದು ಒಳ್ಳೆ ಉತ್ತಮ ಯಾಜಕ ಇದ್ದ. அவன் பேர் பினகாஸ். ಅವನ ಹೆಸರು ಪಿನಹಾಸ್. அவன் பக்தி வைராக்கியம் ಅವನು உள்ளவனாய் ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವನು. சபைக்காக எழும்பினான். ಸಭೆಗೋಸ್ಕರ ಎದ್ದ. இந்த பாவத்தை செய்தவனை ಈ ಪಾಪ ಮಾಡತಕ್ಕಂತವರನ್ನು கொன்று போட்டான். ಕೊಂದು ಹಾಕಿದ. சபை காப்பாற்றப்பட்டது. ಸಭೆ ಕಾಯಲ್ಪಟ್ಟಿತು. ஆண்டவர் அவனுக்கு ದೇವರವನಿಗೆ ஒரு அருமையான உடன்படிக்கை ಒಂದು ஏற்படுத்தினார். ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದರು. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? இன்னைக்கு சபையை பலவீனப்படுத்த பிசாசு பார்க்கறான். ಸಭೆಯನ್ನು ಬಲಹೀನಪಡಿಸಲು ಸೈತಾನ சபை ನೋಡುತ್ತಾನೆ. பலனுள்ள சபையா இருக்கணும். ಸಭೆ ಬಲವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. ஆமா, ஆதியில இருந்தது போல இருக்கணும். ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ದ ಹಾಗೆ ಇರಬೇಕು. ஆகவே எழும்புங்கள். ಆದ ಕಾರಣ ಹೇಳಿರಿ. பவுல் சொல்றாரு. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪಿಯರ್ 4ನೇ 13வது வசனத்திலே 13ನೇ ವಾಕ್ಯ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಕ್ರಿಸ್ತನಿಂದ எல்லாவற்றையும் செய்ய ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು எனக்கு பலன் உண்டு. ನನಗೆ ಬಲವಿದೆ. அப்ப ಆಗಾಗ பவுல் தேவ பலத்தை பெற்று ஊழியம் செய்தார். ಪೌಲನು ದೇವ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಸೇವೆ தேவ ಮಾಡಿದ. சமூகத்திலே காத்திருந்து பலத்தை பெற்றார். ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡು ಬಲವನ್ನು ஒவ்வொரு ಹೊಂದಿಕೊಂಡ. நாளும் பலன் பெற்றார். ಪ್ರತಿದಿನವೂ ಬಲ ஒரு ಹೊಂದಿಕೊಂಡ. ஊழியக்காரன் ஒவ்வொரு நாளும் பலன் அடைய வேண்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸೇವಕನು ಒಂದೊಂದು ದಿನ ஒரு ಬಲವನ್ನು விசுவாசி ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒவ்வொரு நாளும் பலன் அடைய ಒಂದೊಂದು வேண்டும். ವಿಶ್ವಾಸಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಬಲ ஒரு ಹೊಂದುತ್ತಾ மூப்பர் ಹೋಗಬೇಕು. தேவ சமூகத்திலே காத்திருந்து பலன் அடைய ಒಂದು வேண்டும். ಹಿರಿಯನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡು ಬಲ ஆகவே உன்னை ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பலவீனமடைய இடம் கொடுக்காதே. ಬಲಹೀನತೆಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡ. சாத்தான் உன்னை பலவீனப்படுத்த இடம் கொடுக்காதே. ಸೈತಾನನು ಬಲಹೀನಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ நீ ಅವಕಾಶ பலவீனமடை, நீ பலவீனமாகும் பொழுது, ನೀನು ಬಲಹೀನಗೊಳ್ಳುವಾಗ, நீ பலன் இழக்கப்படும் பொழுது, ನೀನು ಬಲವನ್ನು நீ ಕಳೆದುಕೊಳ್ಳುವಾಗ, பலன் குறையும் பொழுது, ನಿನ್ನ ಬಲ உன் ಕಡಿಮೆಯಾಗುವಾಗ மாமிசம் உன்னை மேற்கொண்டுரும். ನೀ ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಿಬಿಡುತ್ತಾನೆ. பிசாசு உன்னை மேற்கொண்டுரும். ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಿಬಿಡುತ್ತಾನೆ. இடம் கொடுக்காதே. ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡ. கர்த்தருடைய பலத்தை பெறு. ಕರ್ತನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊ. பலன் கொள்ள எழும்பு. ಬಲಗೊಳ್ಳಲು ಏಳು. இன்னொன்று ಇನ್ನೊಂದು அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲರು 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ நீங்கள் பலனடைவீர்கள். ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. அடுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ನಂತರ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ஆவியானவர் ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. நம்மை பலனுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು அன்றைக்கு அந்த ಬಲಗೊಳಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. பலத்தை ஆவியானவர்களுக்கு கொடுத்தார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟರು. இது என்ன பலன்? ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಬಲ? லூக்கா 24ஆம் அதிகாரம் ಲೂಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 49வது வசனம் சொல்லுகிறது. 49ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வாக்குத்தத்தம் பண்ணினது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இது என்ன பலன்? ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದ இது ಶಕ್ತಿ? உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ಇದು ಮೇಲನ ಲೋಕದಿಂದ ಬರತಕ್ಕಂತ உன்னதமானவருடைய பலன். ಉನ್ನತ ದೇವರ ಶಕ್ತಿ. இது உன்னத பலன். ಇದು ಉನ್ನತ ಶಕ್ತಿ. இது பூமியிலிருந்து வரும் பலன் அல்ல. ಇದು ಭೂಲೋಕದಿಂದ இது ಬರುವಂತದಲ್ಲ. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். ಇದು ಮೇಲನ ಲೋಕದಿಂದ இதோ ಬರತಕ್ಕಂತದ್ದು. உனக்கு நேராக ನಿನಗೆ ಸರಿಯಾಗಿ கொஞ்ச நேரத்தில் ಸ್ವಲ್ಪ இந்த ಸಮಯದಲ್ಲಿ உன்னத பலன் இறங்க போகிறது. ಈ ಮೇಲನ ಬಲವು ಇಳಿಯಲಿದೆ. இங்கே மாத்திரமல்ல, ಇಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, மேலே கேட்டுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ಕೇಳುವಂತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த காட்சியை எங்கெங்கெல்லாம் பார்க்கிறார்களோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಈ ದೃಶ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೀರೋ, இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ, ಈ ಶಬ್ದವನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲ ಕೇಳುತ್ತಿದ್ದೀರೋ, அவர்கள் மேல் அந்த பலன் இன்றைக்கு இறங்க போகிறது. ಅವರ ಮೇಲೆ ಈ ಬಲವು ಈಗ ಈ ಶಕ್ತಿ கர்த்தர் ಇಳಿಯಲಿದೆ. உன்னை பலன் உள்ளவனாய் மாற்ற போகிறார். ಕರ್ತನು ಬಲವುಳ್ಳವನಾಗಿ இந்த ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. பலன் எப்படி வந்தது? ಇದು ಹೇಗೆ ಈ ಬಲ ಬಂತು? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 4வது வசனத்திலே 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நீங்கள் படிப்பீர்களானால் ನೀವು ಓದುವುದಾದರೆ, எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். நன்றாக கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ஒவ்வொருவர் மேல வந்து இறங்கினார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿದರು. ஒன்று குறைய அல்ல, ಒಂದು ಕಡಿಮೆಯಾಗಿ 120 பேரை நிரப்பினார். 120 ಜನರನ್ನು இங்கே ತುಂಬಿಸಿದರು. வந்திருக்கிறவங்க எல்லாரும் இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார். ಬಂದಿರತಕ್ಕ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನು ಇದನ್ನ இந்த ತುಂಬಿಸಲು 2வது நாள் ಈ 2ನೇ ದಿನ உங்க மேல ನಿಮ್ಮ ಮೇಲೆ அந்த உன்னத பலத்தோடு ಆ ಮೇಲಿನ ಬಲದಿಂದ ஆவியானவர் ದೇವ இன்றைக்கு ದೇವರಾತ್ಮನು அமர விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಲು
அமர விரும்புகிறார், ಇಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಲು தங்க ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ, விரும்புகிறார். ಅಲ್ಲಿ ತಂಗಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. உங்க மேல வரும் பொழுது ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ ஒரு பலத்தோடு எழும்புவீர்கள். ಒಂದು ಬಲದೊಂದಿಗೆ ನೀವು ஒரு ಹೇಳುವಿರಿ. புது பலன், ಒಂದು ನೂತನ ಬಲ, இதுவரைக்கும் இல்லாத பலன் ಈ ತನಕ ಇಲ್ಲದಂತ ಬಲ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ಈ தரப்போகிறார். ದಿನ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, சகரியா 4:6 ಸಗರಿಯ 4:6 பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலேயே. ನನ್ನ ಆತ್ಮನಿಂದಲೇ ಆಗುವುದು. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? என் ஆவியினாலேயே ಆತ್ಮನಿಂದಲೇ ஆகும், ಆಗುತ್ತದೆ, ஆகும். ಆಗುತ್ತದೆ. உன் பணத்தினால், ನಿನ್ನ ಬಲದಿಂದ, உன் பலத்தினால், ನಿನ್ನ ಬಲದಿಂದ, உன் அறிவினால், ನಿನ್ನ உன் ತಿಳುವಳಿಕೆ, ஞானத்தினால், ನಿನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ, ஒரு ನಿನ್ನ அதிகாரத்தினால், ಅಧಿಕಾರದಿಂದ, ஒரு மனிதனால் ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ முடியாத ஒன்றை ಅಸಾಧ್ಯವಾದದೊಂದು அவர் உனக்கு செய்ய போறார். ಆತನು ನಿಮಗೆ அவர் ಮಾಡಲಿದ್ದಾರೆ. சொல்லிட்டார், ಅವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು, என் ஆவியினாலே ஆகும். ನನ್ನ ಆತ್ಮನಿಂದ ಆಗುವುದು. அவர் இதுவரை ಈ ತನಕ உன் வாழ்க்கையில செய்ய முடியாத ஒன்றை செய்ய போகிறார். ನಿನ್ನ ಬದುಕಿನಲ್ಲಿ ಮಾಡಲು ಆಗದೇ ಇರುವಂತಹ இதுவரை ಈ ತನಕ இந்த காரியத்தை யாருமே செய்ய ಈ முடியலையே. ಕಾರ್ಯವನ್ನು ಯಾರು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. எனக்கு விடுதலையை கொடுக்க முடியலையே, ನನಗೆ ಬಿಡುಗಡೆ எனக்கு ಕೊಡಲಾಗಲಿಲ್ಲ. ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்க முடியலையே, ನನಗೆ ವಿಜಯಕರವಾದ என் ಬಾಳು குடும்பம் இந்த ಕೊಡಲಾಗಲಿಲ್ಲ. நிலையில் இருக்கிறதே, ನನಗೆ ಈ ರೀತಿ என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, ಮಕ್ಕಳು ಈ என் ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ, குடும்பம் முன்னேற முடியவில்லையே, ನನ್ನ ಕುಟುಂಬ ಮುಂದೆ என் ಬರಲಾಗುತ್ತಿಲ್ಲ, வறுமை என்னை விட்டு போக முடியவில்லையே, ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲವಲ್ಲ, கவலையோடு இருக்கிறாய், ಚಿಂತೆಯಿಂದ ಇದ್ದೀ. கலக்கத்தோடு இருக்கிறாய். இன்னைக்கு ஆவியானவர் ಈ ದಿನ ದೇವರ உன் மேல ನಿಮ್ಮ ಮೇಲೆ பலத்தோடு வரும் பொழுது ಬಲದೊಂದಿಗೆ ಬರುವಾಗ எல்லாம் சரியாயிடும். ಎಲ್ಲ ಸರಿಯಾಗುತ್ತದೆ, முடியாதெல்லாம் முடிஞ்சிடும். ಕೊರತೆ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியோடு பாப்பாரு, ಒಂದು ಆನಂದದೊಂದಿಗೆ ஒரு ಹೋಗುತ್ತದೆ, சந்தோஷத்தோடு பாப்பாரு, ಸಂತೋಷಕರವಾಗಿ ஒரு ಹೋಗುತ್ತದೆ, விடுதலையோடு பாப்பாரு, ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಹೋಗಿ ஒரு ಹೋಗುತ್ತದೆ, வெற்றியோடு பாப்பாரு, ಜಯದೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ, ஒரு ஜெயத்தோடு பாப்பாரு. ಜಯದೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತಿ. ஆம், ஆ. அதை அவர் செய்ய போகிறார். ಅದನ್ನು ಅವರು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. அவர் சந்தோஷப்படுறார். நீ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. எந்த அளவு தாகத்தோடு இருக்கிற, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ இப்ப அந்த பலன் வேணும்னு கேளு. ಆ ಬಲ ಬೇಕೆಂಬ பரிசுத்தாவியின் பலன் எனக்கு வேணும், ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲ ನನಗೆ அந்த ಬೇಕು, வல்லமை வேணும், ಆ ಶಕ್ತಿ ನನಗೆ ಬೇಕು, அந்த ஒரு அபிஷேகம் வேணும். ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕು. கேளு, ಕೇಳು, பலத்துக்காக ஜெபி. ಬಲಕ್ಕೋಸ್ಕರ ಕೇಳು. முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ எழும்பி ಎದ್ದು பலத்தை பெற்று, ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೋ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ ஏசாயா 52 அதிகாரம் ಏಸಾಯ 52ನೇ ಅಧ್ಯಾಯ முதலாவது வசனம், ಮೊದಲನೆಯ ವಾಕ್ಯ. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி, அதாவது இனி உன்னிடத்துல வரமாட்டான். ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ, அசுத்தம் வரமாட்டான், ಅಶುದ್ಧ ಬರುವುದಿಲ್ಲ, அசுத்தம் வராது, ಅಶುದ್ಧ ಬರುವುದಿಲ್ಲ, விருத்த சேதனம் இல்லாத ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದಂತ கோலியாத்தை போன்ற பெலிஸ்தன் வரமாட்டான், ಗೋಲಿಯೇತನ ಆಗಿರತಕ್ಕಂತ ಫಿಲಿಸ್ಟಿಯನ್ உன்னை பயமுறுத்த மாட்டான், ಇನ್ನು ಬರುವುದಿಲ್ಲ, உன்னை மேற்கொள்ள மாட்டான். ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அதற்காக நீ எழும்ப வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೇಳಬೇಕು. எழும்பி ನೀನು ಎದ್ದು இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ வல்லமையை தரித்துக்கொள். ಆತನ ಶಕ್ತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊ. முதலாவது பலத்தை பெற்றுக்கொள், ಮೊದಲನೇದಾಗಿ ಬಲ ಹೊಂದಿಕೊ. இரண்டாவது வல்லமையை தரித்துக்கொள். ಎರಡನೇದಾಗಿ ಆತನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊ. தரித்துக்கொள், ಧರಿಸಿಕೊ. முதலாவது பெற்றுக்கொள், ಮೊದಲನೇದಾಗಿ ಹೊಂದಿಕೊ, இரண்டாவது தரித்துக்கொள். ಎರಡನೇದಾಗಿ ಧರಿಸಿಕೊ. நான் இப்ப சட்டை தரிச்சிருக்கிறோம், ನಾನು ಆಗ நீங்களாம் வஸ்திரம் தரிச்சிருக்கிறீங்க, ನೀವು ವಸ್ತ್ರ ಧರಿಸಿದ್ದೀರಿ, அதனால அப்படி தரிச்சுக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. வஸ்திரம் ವಸ್ತ್ರ நாம எதுக்கு தரிக்கிறோம்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಧರಿಸುತ್ತೇವೆ? மற்றவர்களுக்காக ಇತರರಿಗೋಸ್ಕರ, நம்மை மூடிக்கொள்ள. ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿಸಲು. ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சோடனே ಆದಾಮ್ ಏವಳು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ அத்தி இலைய தரிச்சுக்கிட்டான். ಅಲ್ಲಿ ಎಳೆಗಳಿಂದ ಅವನು ಧರಿಸಿಕೊಂಡರು. ஆண்டவர் பார்த்தாரு, ದೇವರು ನೋಡಿದರು, ஏன்டா இது அரைகுறை ட்ரெஸ், நிறைய இன்னைக்கு என்ன பண்றாங்க, ಇದನ್ನ ಅನೇಕರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, அரை ட்ரெஸ்ல தான் தெரியுது. ಅರ್ಧಂಬರ್ಧ ಡ್ರೆಸ್ ಹಾಕುತ್ತಾರೆ. பெற்றோரும் பிள்ளைகளுக்கு அரை ட்ரெஸ் வாங்கி கொடுக்கு. ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳಿಗೆ ಅರ್ಧಂಬರ್ಧ ಡ್ರೆಸ್. கேவலமா இல்ல? ಕೇವಲವಲ್ಲ, ஒரு விசுவாசி பிள்ளை மூடி மறைக்க வேணாம். ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಮಕ್ಕಳು ஒரு ಮುಚ್ಚಿರಬೇಕು. விசுவாசி பிள்ளை மற்றவனுக்கு இடரலா இருக்கலாமா? ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸ ಮಕ್ಕಳು ಇತರರಿಗೆ ಎಡವಿಕೆ ಉಂಟು நீ ಮಾಡಬಹುದಾ? உடுத்துறது மற்றவனை இடர பண்ணுவாயானால் ನೀನು ಇತರರನ್ನು ಎಡವಿಕೆಗೆ ಕಾರಣರಾಗಿದ್ದರೆ உன் கழுத்துல ஏந்தர கல்ல கட்டிடுவாரு, ನಿನ್ನ ಕುತ್ತಿಗೆಗೆ ಯಂತ್ರದ ಕಲ್ಲನ್ನು ಕಟ್ಟಿ சமுத்திரத்தின் ಹಾಕುತ್ತಾರೆ. ஆழத்துல போட்டுருவாரு. ಸಮುದ್ರದ ಆಳಕ್ಕೆ ಹಾಕುತ್ತಾರೆ. ஜாக்கிரதை, ಜಾಗರೂಕತೆ. விசுவாசியே, ವಿಶ್ವಾಸಿಯೇ, உன் பிள்ளைகளை உடுத்துவி. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಬಟ್ಟೆ அன்னைக்கு ಧರಿಸು. சொன்னா ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ ஆள் பாதி ஆட பாதின்னு, ಆಳ ஆள் பாதி ஆடை பாதி, ಜನ ಅರ್ಧ, ವಸ್ತ್ರವು ಅರ್ಧ. அது மாதிரி ಆ ರೀತಿ ஆண்டவரு ದೇವರು மகிமையினால் மூடியிருந்த ಮಹಿಮೆಯಿಂದ ಏವಳನ್ನು ಮುಚ್ಚಿದರು. இப்ப மகிமையின் ஆட போயிட்டு ಆ ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರವು ಹೋಯಿತು. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? ಸೈತಾನ್ನ ಕೆಲಸವೇನು ಗೊತ್ತಾ?
நம்மளை நிர்வாணமாக்கணும்னு தான் அவன் பார்ப்பான். ನಮ್ಮನ್ನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂಬುದೇ ஆவிக்குரிய நிர்வாணம் ಆತ್ಮಿಕ ಬೆತ್ತಲೆ. இன்னைக்கு பல விதத்துல நிர்வாணப்படுத்துறான். ಇದನ್ನ ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ಬೆತ್ತಲೆ. ஆமா, ಹೌದು. இன்னைக்கு ரோட்ல போற அநேகம் பாரு, ಬೀದಿಯಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಅನೇಕರು ನೋಡು. அன்னைக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டே போறான், ಒಬ್ಬರು ಗಾಡಿ ಓಡಿಸುತ್ತಲೇ ஒரு ಹೋಗುತ್ತಾರೆ. பிள்ளை அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, ಒಂದು ಮಗು ಹಸಿವಾಗಿ ಬಟ್ಟೆ ಧರಿಸಿ வண்டியை ಹೋಗುತ್ತದೆ. ஓட்டிக்கிட்டே பின்னாடி பாக்குறான். ಹೀಗೆ ಓಡುತ್ತಲೇ ಹಿಂದೆ ನೋಡುತ್ತಾನೆ. பிறகு ஆக்சிடென்ட் வராது. ಅವ ಯಾಕೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ இதுக்கு ಬರುವುದಿಲ್ಲ? யாரு காரணம்? ಇದೇ ಕಾರಣ. ஜாக்கிரதையா இருங்க. ಜಾಗೃತೆಗೆ ಇರು. விசுவாசிகளாகிய பெற்றோர் ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೆತ್ತವರು பிள்ளைகளை ಮಕ್ಕಳನ್ನು நல்ல வஸ்திரங்களை வாங்கி உடுத்துவீங்க, ಚೆನ್ನಾಗಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಅವರಿಗೆ ತೊಡಿಸಿ சரீரத்தை மறைத்து உடுத்துவீங்க. ದೇಹ ಪೂರ್ತಿ ಮುಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ಅದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. அதை பார்த்து கர்த்தர் ಅದು சந்தோஷப்படுவார். ನೋಡಿ ಕರ್ತನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? ಕರ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ಆದಾಮಿಗೂ ಏವಾಳಿಗೂ தோல் விடைகளை உண்டாக்கினார். ಚರ್ಮದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೊಡಿಸಿದರು. மனுஷன் தெரிந்து கொள்ளப்படுற வஸ்திரத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு உடுத்துகிற வஸ்திரத்தையும் பாருங்கள். ಮನುಷ್ಯನು ಆರಿಸಿಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ವಸ್ತ್ರವನ್ನು ಕರ್ತನು ಆರಿಸಿ ನೋಡಿರಿ. நல்ல வஸ்திரம், ಒಳ್ಳೆಯ ವಸ್ತ್ರ, தோல் விட. ಚರ್ಮದ ತೊಗಲಿನಿಂದ. இந்த தோல் எங்க இருந்து வந்துச்சு? ಆ ಚರ್ಮವು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ಒಂದು ಮೃಗ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಿತು. அதுதான் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆடு. ಅದು ಜಗತ್ಪತ್ತಿಗಿಂತ ಮೊದಲೇ ஏற்கனவே கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல ஒரு மிருகத்தை அடிச்சிட்டார். ಮೊದಲೇ ಕರ್ತನು ಏದೆನ್ அந்த ತೋಟದಲ್ಲಿ ஆட்டை ಮೃಗವನ್ನು அடிச்சிட்டார். ಹೊಡೆದರು. ಒಂದು ಆಟನ್ನು ಕುರಿಯನ್ನು அந்த ಕೊಯ್ದರು. ஆட்டின் தோலைத்தான் ரத்தத்தோடு உடுத்தினார். ಆ ಕುರಿಯ ತೊಗಲನ್ನೇ ரெண்டு ರಕ್ತದೊಂದಿಗೆ காரியம், ತೊಡಿಸಿದರು. ரெண்டு காரியம் அதற்கு அடையாளம். ಸಾಂಗತ್ಯ ಅದರಲ್ಲಿ ಕಾರಣ. ஒன்று, அந்த ரத்தம் இவர்கள் பாவங்களை போக்குகிறதற்கு. ಒಂದು, ಆ ರಕ್ತ ಇವರ ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸಿತು. இன்னொன்று, அந்த உடை இவர்களை மறைக்கிறதற்கு. ಇನ್ನೊಂದು, ಆ ವಸ್ತ್ರವು ಅವರನ್ನು ಮರೆಸಿ ಮುಚ್ಚಿಸಿ ಇಡುವುದಕ್ಕೆ. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும் பொழுது ಏದೆನ್ ತೋಟ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಕಳಿಸುವಾಗ அவர்கள் நிர்வாணத்தை மூடி வெளியே அனுப்பினார். ಅವರ ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ಮುಚ್ಚಿ ಹೊರಗಡೆ ಕಳುಹಿಸಿದರು. இவங்க யாரும் இடரலா இருக்க கூடாது. ಇವರು ಇನ್ನೂ ಎಡವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಬಾರದು. இவன் விழுந்து போனாலும் ಇವನು ಬಿದ್ದು ಹೋದನು. அவன் மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்களேன். ಅವನ ಮೇಲೆ ದೇವರು ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. உண்மையிலே உன் பிள்ளை மேல உன் பையன் மேல உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா, ನಿನಗೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ, ಹುಡುಗನ ಮೇಲೆ, ಹುಡುಗಿಯ ಮೇಲೆ ನಿನಗೆ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ, புத்திமதியை சொல்லி ஆலோசனை சொல்லி கர்த்தருக்குள்ள வளர்த்து, ಚೆನ್ನಾಗಿ ಬುದ್ಧಿ ಮಾತುಗಳನ್ನು, ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಬೆಳೆಸಿ, நல்ல வஸ்திரங்களை வாங்கி உடுத்துவித்து, ಉತ್ತಮ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತ್ರವನ್ನು ಖರೀದಿಸಿ ಅವರಿಗೆ ತೊಡಿಸಿ, கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து உன் பிள்ளையை வளரு. ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆ ರೀತಿ ಬೆಳೆಸು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது மாதிரி ಆ ರೀತಿಯಾಗಿ வல்லமையை என்ன செய்? ಶಕ್ತಿಯನ್ನು ಏನು ಮಾಡಿಕೋ? தரித்துக்கொள். ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೋ. பெற்றுக்கொள் ஒன்றை, ಒಂದು ಹೊಂದಿಕೋ. பலத்தை பெற்றுக்கொள். ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೋ. வஸ்திரத்தை தரித்துக்கொள். ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೋ. வல்லமையை தரித்துக்கொள். ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೋ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:8 படிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 6:8 நீங்கள் ಓದುತ್ತೇವೆ. வாசிக்க வேண்டாம், ಓದುವುದು ಬೇಡ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ வல்லமையினாலும் ಬಲದಿಂದಲೂ நிரம்பி இருந்தார். ತುಂಬಿದವನಾಗಿದ್ದ. அதனால ಆದುದರಿಂದ ஜனங்களுக்குள்ளே ಜನರಲ್ಲಿ பெரிய அற்புதங்களையும் ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು, அடையாளங்களையும் செய்தார். ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ. ஆம் அருமையானவர்களே, ಹೌದು ಪ್ರಿಯಾದವರೇ, இன்றைக்கு ಈ ದಿನ ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கணும். ಜನರು ಕರ್ತನನ್ನು ನಂಬಬೇಕು. ஏன் அற்புதங்கள் அடையாளங்கள்? ಏನು ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯ? சிலர் சொல்றான், ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அற்புதம் அடையாளம் அந்த காலத்தோட போயிட்டு இருக்கு. ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಆ ಕಾಲದೊಂದಿಗೆ ಹೋಯಿತು, அவன் வல்லமை இல்ல, ಅಲ್ಲಿ ಬಲ ಇಲ್ಲ, அதனாலதான் சொல்றான். ಆದ ಕಾರಣ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದವರು. அன்று செய்த அதே ಆ கிரியைகளை ದಿನ ಮಾಡಿದಂತ ಅದೇ ಕ್ರಿಯೆ இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். ಆಮೆನ್. ಈ ದಿನವೂ ಅದನ್ನು அதை ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾನೆ. நமக்கு தருகிறார். ಅದನ್ನು அது ಬಲವನ್ನು சபைக்கு ಅದು தருகிறார். ಸಭೆಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ, அது ஊழியக்காரனுக்கு தருகிறார். ಸೇವಕರಿಗೆ அது ಕೊಡುತ್ತಾರೆ, விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு தருகிறார். கொடுத்தார். ஒரு மூப்பருக்கு தருகிறார். ಹಿರಿಯರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. தேவன் யார்? ದೇವರು ಯಾರು? பந்தி விசாரிப்புக்காரன்ல ஒருவன். ಆ ಪಂಕ್ತಿ ವಿಚಾರಿಸತಕ್ಕಂತ ಒಬ್ಬನನ್ನು சபைಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ 7 பேர் இருந்தாங்க. 7 ಜನ ಇದ್ದರು. அந்த பந்து விசாரிக்கிற பொறுப்புகளை எடுத்து ಆ ಪಂಕ್ತಿ ವಿಚಾರಿಸುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದು செய்யக்கூடியவர்கள் ಮಾಡತಕ್ಕಂತವರು. அதுல ஒருவன் தான் ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಸ್ಟೇವಾನ್. இவர் பரிசுத்தாவியை பெற்றவர், ಇವನು ಪವಿತ್ರಾತ್ಮ ಹೊಂದಿದವ, விசுவாசம் உள்ளவர், ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವ, நற்சாட்சி பெற்றவர். ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದವ. சபையில ஒரு மூப்பர் பாத்தீங்களா ಸಭೆಯಲ್ಲಿ ಹಿರಿಯರೊಬ್ಬ ನೋಡಿರ எப்படி இருக்கிறாருன்னு? ಹೇಗಿದ್ದಾರೆ? கண்டவங்க எல்லாம் மூப்பரா இல்ல, ಕಂಡವನಲ್ಲ, ಹಿರಿಯನಲ್ಲ,
பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர், ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವ, அநேகரால் நற்சாட்சி பெற்றவர், ಅನೇಕರಿಂದ ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದವ, அடுத்து விசுவாசத்தினால் நிரம்பி இருந்தவர், ನಂತರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ தேவ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದು, வல்லமையினால் நிரப்பப்பட்டவர். ದೇವರ ಬಲದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರತಕ್ಕಂಥವರೇ, நாம வல்லமையினால் நிரப்பப்படுவோம். ನಾವು ಬಲದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವ. ஏன் வல்லமை? ಯಾವ ಬಲ? ஜனங்கள் கத்தரை விசுவாசிக்கணும், ಜನರು ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕು, ஜனங்கள் கத்தரை நம்பணும். ಜನರು ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕು. அதுக்கு தான் அற்புதங்கள் அடையாளங்கள். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದ್ಭುತವು ಸೂಚಕ அன்பு ಕಾರ್ಯ. தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு வேணும். ನಿನಗೆ ಬೇಕು. இன்னைக்கு கர்நாடக மாநிலத்திலே, ಈ ದಿನ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ, இன்னைக்கு தமிழ்நாட்டிலே, ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ, இந்திய தேசத்திலே ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ தேவனுடைய வல்லமையை ದೇವರ ಶಕ್ತಿಯು வெளிப்படுத்தக்கூடிய ತೋರ್ಪಡಿಸತಕ್ಕಂಥ அநேக தேவ மனிதர்களை ಅನೇಕ தேவன் ದೇವರ ಮನುಷ್ಯರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. தேடுகிறார். ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾರೆ. அதுல நீ ஒரு நபராய் இருக்க. ಅದರಲ್ಲಿ ನೀನು ಒಬ್ಬನಾಗಿರು. கொஞ்ச நேரத்துல ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ அந்த வல்லமையின் வஸ்திரம் ಆ ಶಕ್ತಿ ಎಂಬ ವಸ್ತ್ರವು விழப்போகிறது. ಅದು ನಿನ್ನ ಮೇಲೆ அதை ಇಳಿಯಲಿದೆ. நீ தரித்துக் கொள்ள வேண்டும், ಅದನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, அதை நீ எடுத்துக் கொள்ள வேண்டும், ಅದನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು, அதை தரித்துக் கொண்டு ಅದನ್ನು போ. ಧರಿಸಿಕೊಂಡು ಹೋಗು. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, குண்டு தொலைக்காத வஸ்திரத்தை தரிச்சுக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ವಸ್ತ್ರವು ಗುಂಡು ಹಾಕದೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸುತ್ತಾರೆ. எதிரியின் குண்டுகள் அவங்க மேல தொலைக்க கூடாது, ಎದುರಿಯ ಗುಂಡು ಅವನ ಮೇಲೆ ಬೀಳಬಾರದು. அது மாதிரி ಆ ರೀತಿ தேவ வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ, வல்லமையினால் தரிப்பிக்கப்படுங்கள். ಆತನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. வல்லமையை தரித்துக் கொள்ள எழும்பு. ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಅವರಾಗಿರಿ. தேவை வல்லமை. ದೇವರ ಶಕ್ತಿಯು, ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். ನಿಮ್ಮ ಶಕ್ತಿ ನನಗೆ ಕೊಡು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 45 அதிகாரம் 45ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனம் 24ನೇ ವಾಕ್ಯ இவ்விதமாய் சொல்லுகிறது. ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತದೆ. வாசியுங். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் போதும் போதும். கர்த்தரிடத்தில் மாத்திரம் என்ன இருக்குது? ಯೆಹೋವನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಏನಿದೆ? வல்லமை உண்டு, ಶಕ್ತಿಯು ಉಂಟು, வல்லமை உண்டு. ಶಕ್ತಿಯು ಉಂಟು. இந்த உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ಶಕ್ತಿಯು ಇರತಕ್ಕಂತ ದೇವರನ್ನು சர்வ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. வல்லமையுள்ள தேவர், ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರು, சர்வ அதிகாரமுடைய ಸರ್ವ தேவர். ಅಧಿಕಾರವುಳ್ಳ ದೇವರು. அந்த வல்லமையை தேவன் நமக்கு தரிக்க ಆ விரும்புகிறார். ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಉಡುಪಿ ಧರಿಸಲು அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು இப்பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ಈಗ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು வல்லமை வேணும், ಅದು ನಮಗೆ ಬೇಕು. வல்லமை வேணும், ಶಕ್ತಿಯು ಬೇಕು. இப்பொழுது ಈಗಲೇ இந்த வல்லமை எனக்கு தாரும். ನಿಮ್ಮ ಶಕ್ತಿ ನನಗೆ இந்த ಕೊಡು. வல்லமையினால் நான் தரிப்பிக்கப்பட ನಾನು ஒப்பு கொடுக்கிறேன். ಧರಿಸಲ್ಪಡಬೇಕು. கர்த்தரிடத்தில் மாத்திரம் ಕರ್ತನಲ್ಲಿ ಮಾತ್ರ வல்லமை உண்டு, ಶಕ್ತಿ ಉಂಟು, நீதி உண்டு, நீதி உண்டு. ನೀತಿ ಇದೆ. கர்த்தரிடத்தில் மாத்திரம் இது ரெண்டு உண்டு. ಕರ್ತನಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಸತ್ಯ ಕಾರ್ಯವು ಶಕ್ತಿಯೂ இன்றைக்கு ಇದೆ. இந்த வல்லமையை உனக்கு தர விரும்புகிறார். ಈ ಶಕ್ತಿ ನಿಮಗೆ ಕೊಡಲು அந்த ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. வல்லமையை உனக்கு தரிப்பிக்க ಆ ಶಕ್ತಿ விரும்புகிறார். ನನಗೆ ಧರಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, இந்த வல்லமையினால் ಆ ಶಕ್ತಿಯ நான் ಮೂಲಕ தரிப்பிக்கப்பட ನಾನು என்னை ಧರಿಸಲ್ಪಡಲು ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. வல்லமையுள்ளவரே, ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சர்வ வல்லமையுள்ளவரே, ಸರ್ವಶಕ್ತನೇ, உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். ನಿಮ್ಮ ಶಕ್ತಿ ನನಗೆ ಕೊಡು. இப்ப வாயை திறந்து நம்ம கேட்க போறோம். ಬಾಯಿ ತೆರೆದು ನಾವು ಕೇಳಬೇಕು. இந்த ரெண்டே பாயிண்ட் தான். ಎರಡೇ ಪಾಯಿಂಟ್. மற்ற பாயிண்ட் எல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ಇತರ ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು சமயம் கிடைக்கும் பொழுது ಸಭೆ ಇರುವಾಗ நம்முடைய ಸಮಯ ಸಿಗುವಾಗ ஐயா நமது நடுவில் வந்திருக்கிறதுனால ಅಯ್ಯ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದ இப்ப ಕಾರಣ இந்த ரெண்டாவது நாளிலே ಈ ಎರಡನೇ ದಿನದಲ್ಲಿ பலன் வேணும். ಬಲ ಬೇಕು. பலனை பெற்றுக்கொள், ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೋ, வல்லமையை ಶಕ್ತಿಯನ್ನು தரித்துக்கொள். ಧರಿಪಿಸಿ, ஒன்ன பெற்றுக்கோ, ಒಂದು ಹೊಂದಿಕೋ, இன்னொன்னு தரிப்பிச்சுக்கோ. ಇನ್ನೊಂದು ಧರಿಸಿಕೋ. நீ தரிச்சுக்கிட்டு தான் போகணும், ಧರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಹೋಗಬೇಕು. பெற்றுக்கிட்டு தான் போகணும். ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, வல்லமையை ಶಕ್ತಿಯನ್ನು எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. அதான் சொல்லியிருந்தேன். ಅದೇ ಹೇಳಿದೆ. எலியாவின் சால்வையில ಎಲಿಯಾನ ಸಾಲಲ್ಲಿ கர்த்தருடைய வல்லமை இருந்தது, ಕರ್ತನ ಶಕ್ತಿ ಇತ್ತು, அபிஷேகம் இருந்தது, ಅಭಿಷೇಕವಿತ್ತು, வரங்கள் இருந்தது. ವರಗಳಿತ್ತು. அந்த சால்வை ಆ ಸಾಲಲ್ಲಿ எலிசாவின் மேல் விழுந்த பொழுது ಎಲಿಸನ ಮೇಲೆ ಬಿದ್ದಾಗ அவர் 2 மடங்காய் செயல்பட்டது. ಎರಡರಷ್ಟು ಅವರು ಕೃತ್ಯ ನಡೆಸಿದರು. இன்றைக்கு நம்மில் அது செயல்பட விரும்புகிறது. ಈ ದಿನ ನಮ್ಮ ಮೂಲಕ ಅದನ್ನು ಕ್ರಿಯೆ முதலாம் ಮಾಡಲು நூற்றாண்டை விட, ಆದಿ ಶತಮಾನಕ್ಕಿಂತ பெந்தேகோஸ்தே நாளை விட ಪಂಚಶತಮಾನಕ್ಕಿಂತ 2 மடங்காய் ಈ ದಿನಗಳೇ கர்த்தருடைய வல்லமை ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು இப்பொழுது நம்மேல் விழப்போகிறது. ಈಗ ನಮ್ಮ ಮೇಲೆ அது ಬಿಡಿಯಲಿದೆ. நம்மேல் தரிப்பிக்கப்பட போகிறது. அது ನಮಗೆ ಧರಿಸಲ್ಪಡಲಿದೆ. கர்த்தர் நமக்கு உடுத்துவித்து அனுப்ப ಕರ್ತನು போகிறார். ನಮ್ಮನ್ನು ತೊಡಿಸಿ வல்லமையை ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. தரித்து அனுப்ப போகிறார். ಶಕ್ತಿಯನ್ನು ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரே, ಅದನ್ನು ಕೊಡುದೇವರೇ. எல்லாரும் கேட்கலாமா?
ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣವೇ? எல்லாரும் இப்பொழுது ஒரு விஷயம் முழங்காலிடுங்க. ಈಗ ಎಲ್ಲರೂ ಒಂದು ನಿಮಿಷವನ್ನು ಕಾಲುರಿರಿ. இப்பொழுது தேவை பலன், ಈಗ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು தேவை ಬಲ, வல்லமை. ದೇವರ ಶಕ್ತಿ. இப்பொழுது ரெண்டை கேளுங்க. ಈಗ ಎರಡನ್ನು ಕೇಳಿರಿ, ரெண்டையும் பெற்றுக்கொள்ளணும். ಎರಡನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இரண்டாவது நாளே, ಈ ಎರಡನೇ ದಿನ, இரண்டாவது நாளே ಎರಡನೆಯ ದಿನ நான் அதை பெற்றுக்கொள்ள ನಾನು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ஆசையோடு இருக்கிறேன். ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇಲ್ಲೋ நான் வல்லமையை தரித்துக் கொள்ள ನಾನು ಶಕ್ತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಲು எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ನಾನು ಆಸೆಯಿಂದ ಇದ್ದೇನೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எனக்கு தாரும், ನನಗೆ ಕೊಡು, பலத்தை தாரும், ಬಲವನ್ನು ಕೊಡು, பலத்தை தாரும், ಬಲವನ್ನು ಕೊಡು. உம்முடைய வல்லமையினால் என்னை தரிப்பிக்க வேணும். ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪದಿಂದ ನನಗೆ நான் என்னை ಧರಿಸಿಕೊ. ஒப்புக் கொடுக்கிறேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು இத ಕೇಳಿರಿ. ரெண்டையும் பெறாம ಈ போகாதீங்க. ಎರಡನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ இந்த ಹೋಗಬೇಡಿರಿ. ரெண்டையும் பெற்றுக்கொண்டு ಈ ಎರಡನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளை ನಂತರ ಬರತಕ್ಕಂಥ நீங்கள் ವಾಕ್ಯಗಳನ್ನು கேட்டு ನೀವು ಕೇಳಿ முழு நிறைவை அடையுங்கள். ನೀವು ಪೂರ್ತಿಯನ್ನು முழு பலத்தை பெறுங்கள். ಪೂರ್ಣ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ, முழு வல்லமையை ಪೂರ್ಣ பெறுங்கள். ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. இப்பொழுது ಈಗಲೇ கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எனக்கு தாரும், ನನಗೆ ಕೊಡು, என்னை பலப்படுத்தும். ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು. உன்னத பலத்தா, ನಿಮ್ಮ ಬಲದಿಂದ, உன்னத பலத்தா, ಉನ್ನತ ಬಲದಿಂದ இப்பொழுது நான் நிரப்பப்பட, ಈಗ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಲ್ಪಡಲು, இப்பொழுது அபிஷேகிக்கப்பட ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡಲು என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எல்லாரும் கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಕೇಳಿರಿ. ஆங்காங்கே இருக்கிறவர்கள் ಅಲ್ಲಲ್ಲಿ இந்த ಇರತಕ್ಕಂಥವರು வார்த்தைகளை ಈ ವಾಕ್ಯವನ್ನು கேட்டுக்கொண்டிருக்கிற ಕೇಳುವಂತ அத்தனை பேரும் ಅಷ್ಟು ಜನರು இப்போ நீங்க கேளுங்க. ಈಗ ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. எங்கெங்கே கேட்கிறீர்களோ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೀರೋ இப்போ எங்களோடு சேர்ந்து ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ இப்பொழுது நீங்க ஜெபிங்க. ಈಗ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கர்த்தரை கேளுங்க. கர்த்தரை கேளு. உங்களை ஒப்பு கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. கர்த்தர் உங்களுக்கு பலன் தர கர்த்தர் வந்திருக்கிறோம். ನಿಮಗೆ ಬಲ ಕೊಡುವುದು உங்களுக்கு பலன் ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கொடுக்க வந்திருக்கிறோம். ಕೊಡಲು ಬಂದಿದ್ದಾರೆ. சாதா பலன் அல்ல, சாதா பலன் சாதா பலன் அல்ல, அல்ல. உன்னத பலன். ಮೇಲಿನ ಬಲ, கர்த்தருக்காக ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು செய்யக்கூடிய பலன். ಮಾಡತಕ್ಕಂತ ಬಲ, வள்ளி சர்ப்பத்தை ಘಟ ಸರ್ಪವನ್ನು விதிக்கக்கூடிய, ತುಳಿಯತಕ್ಕಂತ, மேற்கொள்ளக்கூடிய, ಜಯಿಸತಕ್ಕಂತ, அழிக்கக்கூடிய ಹೊಡೆಯತಕ್ಕ அந்த பலன் ಆ ಬಲ காண்டா மிருகத்துக்கு ಕಾಂಡ ಮೃಗಕ್ಕೆ இருந்த பலத்தை விட ಇದ್ದಂತ ಬಲಕ್ಕಿಂತ இது வல்லமையான பலன். ಶಕ್ತಿಯುತವಾದ இது ಬಲ, பரிசுத்தாவியின் பலன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲ. எனக்கு வேணும், ನನಗೆ ಬೇಕು, எனக்கு வேணும். ನನಗೆ ಬೇಕು. வாய்களை திறந்து ಬಾಯಿ கேளுங்க. ತೆರೆದು ಕೇಳಿರಿ. வாய்களை திறந்து ಬಾಯಿ ತೆರೆದು கேளுங்க. ಕೇಳಿರಿ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ உம்முடைய வல்லமையினால் ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ நான் தரிப்பிக்கப்பட, ನಾನು ಧರಿಸಲ್ಪಡಲು, நிரப்பப்பட ನಾನು என்னை ತುಂಬಿಸಲ್ಪಡಲು ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. தாரும், ಕೊಡು, அந்த வல்லமையின் வஸ்திரத்தை தாரும். ಆ ಶಕ್ತಿಯಾದ அந்த ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡು, வல்லமையின், அந்த வல்லமையின் ಆ ಶಕ್ತಿಯು சால்வையை தாரும். ಸಾಲನ್ನು ಕೊಡು. அதனால் நான் உடுத்துவிக்கப்பட ಅದರಿಂದ என்னை ಧರಿಸಲ್ಪಡಲು ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ನನ್ನನ್ನು ಅರ್ಪಣಿಸುತ್ತೇನೆ. எல்லாரும் கண்ணீரோடு கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣೀರದೊಂದಿಗೆ ಕೇಳಿ. கண்ணீரோடு கேளுங்க. கண்ணீரದೊಂದಿಗೆ கர்த்தரிடத்துல கேளுங்க. ಕಣ್ಣೀರದೊಂದಿಗೆ ಕೇಳಿರಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவன் ஒரு தரம் விளம்பினார், ದೇವರು ಒಂದೇ ಸರ್ತಿ ரெண்டு ತೋರ್ಪಡ್ತಾರೆ. தரம் கேட்டிருக்கிறேன். 2 ಸಾರಿ ಕೇಳಿದ್ದೇನೆ. வல்லமை தேவனுடையது, ಶಕ್ತಿಯೋ ದೇವರದು, வல்லமை தேவனுடையது. ಶಕ್ತಿಯು ದೇವರದು. அப்பா, அப்பா, இயேசுவே, ಯೇಸುವೇ, உம்முடைய வல்லமையை ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. உம்முடைய வல்லமையின் ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ வஸ்திரத்தை ವಸ್ತ್ರವನ್ನು எனக்கு தரிப்பிக்க வேணும். ನನಗೆ ಉಡಿಸು, எனக்கு தரிப்பிக்க என்னை ನನಗೆ ஒப்பு ತೊಡಿಸು, கொடுக்கிறேன். என்னை உடுத்துவியும் ನನ್ನನ್ನು ತೊಡಿಸು, இன்னைக்கு எனக்கு தரித்த அனுப்புமையா. ನನ್ನನ್ನು ತೊಡಿಸಿ ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸು. கேளுங்க, ಕೇಳಿರಿ, கேளுங்க. ಕೇಳಿರಿ. அசுத்தன் வரமாட்டான், ಅಶುದ್ಧ ಬರುವುದಿಲ್ಲ, விருத்த சேதனம் பெறாதவன் வரமாட்டான், ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವನು ಬರುವುದಿಲ್ಲ, உன் சத்துரு உன்னை நெருங்க மாட்டான். ಶತ್ರು ನಿನಗೆ ಹತ್ತಿರವಾಗುವುದಿಲ್ಲ. இதுவரை உன்னை கலங்க பண்ணினவன், ಈ ತನಕ உன்னை ತತ್ತಳಿಸಿದವನು, பயமுறுத்தினவன், ಭಯಪಡಿಸಿದವನು, உன்னை மேற்கொள்ள வந்தவன் ನಿನ್ನ ಹತ್ರ இனி ಬಂದವನು வரவே மாட்டான். ಇನ್ನು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವೇ? ரெண்டையும் கேட்கலாமா? ಎರಡು ಕೇಳೋಣವೇ? இப்பொழுது கேளுங்க, உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ಈಗ ಕೇಳಿರಿ. ಈಗ ನಿಮಗೋಸ್ಕರ எங்கள் ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த அருமையான மாலை வேளையிலே, ಈ ಸುಂದರವಾದ இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலே ಎರಡನೇ ದಿನದ உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು அத்துணை பேரிலும் ಅಷ್ಟು ಜನರ உம்முடைய உன்னத பலன் ನಿಮ್ಮ ಮೇಲಿನ இப்பொழுது இறங்குவதாக, ಈಗ ಇಳಿಯಲಿ, பெற்றுக்கொள்வார்களாக. ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ, பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ, வல்லமையை தரித்துக் கொள்ளட்டும். ಶಕ್ತಿಯನ್ನು வல்லமையின் வஸ்திரமானது ವಸ್ತ್ರವಾದದ್ದು ஒவ்வொரு வேளை ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೂ எலிசாவின் மேல் விழுந்தது போல ಬೀಳ ಹಾಗೆ இப்பொழுது விழுவதாக. ಈಗ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ இயேசுவின் ಬೀಳಲಿ. நாமத்தில் விழுவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ இயேசுவின் ಬೀಳಲಿ. நாமத்தில் விழுவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೀಳಲಿ. ஆண்டவரே, தேவரே, உம்முடைய வல்லமையுள்ள வஸ்திரம், ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ವಸ್ತ್ರ, உம்முடைய வல்லமையுள்ள சால்வை ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯುಳ್ಳ இப்பொழுது ಸಾಲ್ವೆ இறங்கட்டும், ಈಗಲೇ இறங்கட்டும். ಈಗಲೇ ಇಳಿಯಲಿ. ஒவ்வொருவர் மீதும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இறங்கட்டும் ஐயா, ಇಳಿಯಲಿ ಕರ್ತನೇ. இறங்கட்டும் ஐயா, இழியಲಿ ஐயா. இறங்கட்டும் ஐயா, இழியಲಿ ஐயா. தரித்து அனுப்பும். ಕಳುಹಿಸು.
இப்பொழுது நீர் அப்படி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம். ನೀನು ಆ ರೀತಿ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எல்லாரையும் பலப்படும். ಎಲ್ಲರನ್ನು ಬಲಪಡಿಸು. தொடர்ந்து மீதமான நேரத்துல ಬಾಕಿದ ಸಮಯವನ್ನು கிருபை எங்களோடு இருக்கட்டும். ಕೃಪೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ. ஊழியக்காரர்களை ಸೇವಕರನ್ನು இன்றைக்கு ಈ ದಿನ உம்முடைய பலத்தினால் ನಿಮ್ಮ ಬಲದಿಂದ நிரப்பி ತುಂಬಿಸಿ இடைகட்டி ನಮ್ಮನ್ನು உம்முடைய வல்லமையினால் ನಿಮ್ಮ ಶಕ್ತಿ உம்முடைய வல்லமையின் வஸ்திரத்தினால் ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯ உம்முடைய ವಸ್ತ್ರದಿಂದ வல்லமையின் சால்வையினால் ವಸ್ತ್ರ நிரப்பி ಸಾಲಿನೊಂದಿಗೆ ತುಂಬಿಸಿ உடுத்தி ತೊಡಿಸಿ அனுப்பு. ಕಳುಹಿಸು. இனி இவங்க ஊழியத்திலே ಇದು ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ பெரிய அற்புதங்கள், ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ, பெரிய அடையாளங்கள், ದೊಡ್ಡ ಸೂಚನೆ, பெரிய வல்லமை ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ வெளிப்படட்டுமே இயேசுவின் நாமம். ಅದು ಬಹಿರಂಗವಾಗಿ ತೋರ್ಪಡಲಿ ಯೇಸುವಿನ கர்த்தர் ನಾಮದಲ್ಲಿ. செய்ய போருக்காய் ஸ்தோத்திரம். ಕರ್ತನು ಜಯ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ கிருபை ಸ್ತೋತ್ರ. எங்களோடு இருக்கட்டும். ಕೃಪೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ.